and gentlemen, it is a honor to welcome Dr. Parvati, whose presence here promises to enlighten and inspire us all. Morning, everyone. Joseph Patriye, break point on. Good morning. Yeah, yes, super. Good. So before starting, I would like to thank the authorities of this institution, principal, dean, academic, Professor Ismail sir, and former head of the Department of Mathematics here, Dr. Prasanna and his team, for having given me this opportunity to be with you all young minds. எனக்கே ஒரு 10-20 years ஏஜ் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கிறது எல்லாம் பார்த்த உடனே லவ்லி டீம் ஆஃப் கிட்ஸ் ஐ கேன் சே. And my special thanks to Dr. Rabu for your support and hospitality. Thank you, sir. So thank you everyone for the chance given to me. I'm going to be with you around 1 hour to 1 hour 15 minutes here. I'm not going to talk mathematics, any mathematics. Are you happy now? Are you wanting to talk mathematics? Maths பேசலாமா வேண்டாமா? பேசலாம். சின்ன மேத்தமெட்டிக்ஸ் பேசலாம். சின்ன மேத்தமெட்டிக்ஸ் லைஃப்ல ரிசர்ச் வரைக்கும் எங்க கொண்டு போகுது அப்படிங்கறத பேசணும். அண்ட் என்னோட ஒரு மெசேஜ், ஃபர்ஸ்ட் மெசேஜ் நீங்க மனசுல ஏத்துக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் இது நான் இங்க நிக்கிறதே வந்து ஒரு சயின்ஸ் டீச்சராவோ மேத்ஸ் டீச்சராவோ இல்ல அட்வைசராவோ அப்படியெல்லாம் நிக்கல. எனக்கு நான் மனசுல ஃபீல் பண்றேன். வீட்டில் என் குழந்தைங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் டெக், பொண்ணு மெடிசின், அவங்களுக்கு நான் என்ன பண்றேனோ அதை உங்களுக்கு நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். அப்படி நினைச்சிட்டு நான் சொல்றத அட்வைஸா எடுத்துக்காம ரெக்வஸ்டா எடுத்துக்கோங்க. இந்த 1 hour அப்படிங்கிறது சயின்ஸ், சப்போஸ் எல்லாம் பெரிய லெவல் சயின்டிஸ்ட்லாம் இங்க வந்திருக்காங்க, அவங்க கூட இருந்திருக்கீங்க, இன்னும் நான் 3 நாள் இருக்க போறீங்க. யூ ஆர் கிஃப்டட். உங்க ஸ்கூல்ல ஒரு thousands and thousands ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு ஸ்கூல்ல இருந்து ஒரு 4 பேர் மட்டும் எலிவேட் ஆகி இங்க வந்திருக்கீங்கன்னா நம்ம லைஃப்ல எங்கேயோ பண்ண ஒரு தவம் தான் இங்க வந்திருக்கோம். இன்னொரு ரெக்வஸ்ட், நீங்க போய் இது எல்லாத்தையும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஸோ இங்க நான் உங்களுக்கு கொடுக்க போறது அட்வைஸ் இல்லை, எல்லாத்தையும் ஒரு ரெக்வஸ்டா எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட், யூ ஆர் நாட் அ சைல்ட், யூ ஆர் க்ரோன் அப். ஃபர்ஸ்ட் மெசேஜ், டோன்ட் பிஹேவ் லைக் அ சைல்ட் இன் யுவர் ஹோம். ஏன் சொல்றேன்னா, அப்படியே பேம்பர்டா நம்ம இருக்கும் பொழுது நம்மளா திங்க் பண்ணி நம்ம கோர்ஸை செலக்ட் பண்ணி டேக் டைம் டு செட்டில் டவுன். இம்மீடியட்டா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இம்மீடியட்டா பிஎஸ்சிஎஸ்சி, இம்மீடியட்டா ஜாப், இம்மீடியட்டா 1 lakh salary, அதை விட பெட்டர் தி பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியாவில் இங்க இருக்கு, இங்க பண்ணணும். இதை நான் வந்து உங்களுக்கு ரெக்வஸ்டா கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக மட்டும்தான் இங்க வந்திருக்கேன். உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அப்போ சொல்லணும், அதை நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னா உங்களோட கரியர், உங்களோட கோர்ஸை செலக்ட் பண்றதுல நீங்க ஃப்ரீடம் இருக்கணும். உங்களுக்கு இண்டிபெண்டா இருக்கணும். இண்டிபெண்டா இருந்தா மட்டும் பார்த்தாது, அச்சீவ் பண்ணி காட்டணும். ஏன்னா பேரண்ட்ஸ் கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு நம்ம ஒரு கோர்ஸ் எடுக்க போறோம், சயின்ஸ் கோர்ஸ் கரியரா எடுக்க போறோம்னா புரியுது இல்லையா? மனசுல வாங்கிக்கோங்க. இது அது ஃபர்ஸ்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கணும். ஒன்ஸ் நீங்க தான் உங்க கோர்ஸ் செலக்ட் பண்றீங்க. ஏன்னா ஆஃப்டர் மேம் நாங்க இப்பதான் +1 ஆரம்பிச்சிருக்கோம், நீங்க என்ன +2 முடிச்சு இப்ப இருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த கோர்சஸ்க்கெல்லாம் அப்படிங்கிறத நம்ம பேச போறோம். ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா? ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுக்கும். இந்த டைம் இன் அடிஷன் டு யுவர் ரொட்டீன் ஒர்க். ஏன்னா ஸ்கூல் ப்ரெஷரே நிறைய இருக்கும். அதை ப்ரெஷரைஸ் பண்ணாதீங்க. ப்ரெஷரைஸ் பண்ணாமல் எப்படி ஜாலியாக போகணுங்கிறத இன்னைக்கு பண்ண போகிறோம் நம்ம. இன் அடிஷன் டு யுவர் ரொட்டீன் ஒர்க் லைக் மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, நம்ம கரியர் நம்ம என்ன ஆஃப்டர் +2 செலக்ட் பண்ண போகிறோமோ அதுக்கு இப்போ இருந்து என்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் யூ வில் பி அஃப்கோர்ஸ் ஜேஇ கோச்சிங், நீட் கோச்சிங் இதெல்லாம் இருப்பீங்க. ஏன்னா எல்லாருமே டாப்பர்ஸ் அப்படிங்கிற போது அதெல்லாம் இருப்பீங்க. ஸோ அதுக்குமே நீங்கள் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஜாலியாக அப்படி கொண்டு போகணும். நம்ம வந்து எல்லாமே ப்ரெஷருங்கிற பேரில் கொடுத்துக்கிறோம். நம்ம ப்ரெஷர் எங்களுக்கெல்லாம் அப்படின்னா என்ன மீனிங்கே தெரியாது. நீங்களாம் அதை வந்து ப்ரெஷர்னு ஒரு பேர் கொடுத்து அதுக்கு ஒரு மீன்ஸ் போட்டு அதெல்லாம் இல்லாமல் நீங்களாம் ஃபியூச்சர் சயின்டிஸ்ட், அதை மனசில் வச்சுக்கோங்க. நான் வந்து இதையும் நான் ஹம்பிளாக உங்ககிட்ட பெக் பண்ணி கேட்குறேன். கண்டிப்பாக ஃபியூச்சர் சயின்டிஸ்டாக மட்டும்தான் இருப்பீங்க. ஒரு 120 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா குறைஞ்சது 100 ஸ்டூடெண்ட்ஸ் ஆகுது ஃபியூச்சர் சயின்டிஸ்டாக மட்டும்தான் மாறும். தட்ஸ் வை டிஎஸ்டி இஸ் ஸ்பெண்டிங் crores and crores of rupees investing on you to get scientists from India.
ஸோ அதனால நான் அது ரெஸ்பான்சிபிளாக நம்ம பண்ணி தான் ஆகணும். ஓகேவா, எடுத்துக்கிறீங்களா? ஒரே ஒரு மெசேஜ். இப்போ we are grown up, we have freedom to select our career in science. இது இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் இதையெல்லாம் நம்ம பார்க்க முடியும். போலாமா டாபிக்கு? ஸோ கரண்ட் சயின்ஸ் ஆர் மேத்மெட்டிக்ஸ் இன் ஜென்ரல் சயின்ஸ். மேத்மெட்டிக்ஸ்னே இல்லை, சயின்ஸ்லேயே வந்து there are challenges. So beyond that there are opportunities, plenty of best opportunities. அங்க கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இங்க கிடைக்கும். உங்களுக்கு நான் சொல்றேன், ஜாலியா ஒரு 10 இயர்ஸ் ஜாலியா இன்னொரு 10 இயர்ஸ் கழிச்சு எப்படி போய் நாசா உட்காரணும். இன்னைக்கு சொல்றேன், நான் இன்னைக்கு எடுத்துக்கோங்க. அது இன்னொரு 10 இயர்ஸ் கழிச்சு நீங்க போய் நாசா உட்காரணும். ஏன்னா ஸ்பேஸ் சயின்ஸ் மட்டுமே நம்ம ரிசர்ச், ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் மட்டும்தான் சயின்டிஸ்ட் அப்படி கிடையாது. ஈவன் தென் உங்களுக்கு அப்படி ஒரு ட்ரீம் இருந்ததுன்னா ஜாலியா போக முடியும். நீங்க பெருசாலாம் ஒண்ணுமே ஒன்னு எடுத்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜேஇ எடுத்துக்கிறீங்க, ஜேஇ முடிக்கலங்கிறத நான் நெகட்டிவா சொல்றேன்னு நினைப்பேன். இஃப் நாட் தான் நான் சொல்றேன். இல்லைன்னா அதுக்கப்புறமும் ஆசை போறதுக்கு வேற என்ன ஸ்டெப்ஸ் இருக்கு ஈஸியா போற மாதிரி. ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஸோ தேர் ஆர் சேலஞ்சஸ், பியாண்ட் தட் தேர் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நமக்கு வேணுங்கிறது சேலஞ்சஸ்ங்கிறத விட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் நமக்கு வேணும். ஸோ திஸ் இஸ் த அவுட்லைன். ரொம்ப சிம்பிளான அவுட்லைன். we are going to see something about mathematical modeling. மேம் நீங்க என்ன மேத்ஸ் பேச மாட்டேன்னீங்க, ஆனா நீங்களே சொல்லிட்டீங்க கொஞ்சம் மேத்ஸ் பேசுங்க மேம் அப்படின்ட்டு. ரொம்ப சிம்பிளா ஜாலியா போற மாதிரி மேத்தமெட்டிக்ஸாக இருக்கும். அண்ட் சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ், சாஃப்ட்வேர், there are many software available for mathematics, free and open. அதுல ரொம்ப ஸ்கூல் இப்போ இந்த ஜியோஜிப்ரான்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல 3rd ஸ்டாண்டர்ட்லயே வச்சிருக்காங்க சிலபஸ்ல. மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர். அதுல ரிசர்ச் வரைக்கும் பண்ணலாம். ஐ ஹவ் காட் a book on freely available PDF book with me. அது நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் பாருங்க. ஒரு 400 pages இருக்கும். அது படிச்சிட்டோம்னா அந்த சாஃப்ட்வேர்னா ஒரு சாஃப்ட்வேர் லைஃப் லாங் போதும் பேக்கேஜ். அது போக ஒரு லாங்குவேஜ் வேணும், அவ்வளவுதான். லைக் ஜாவா, பைத்தான், ஏதாவது ஒரு லாங்குவேஜ், ஏதாவது ஒரு மேத்தமெட்டிக்கல் சாஃப்ட்வேர் மட்டும் இருந்துட்டாலே எங்க வேணாலும் நீங்க போய் ஒர்க் பண்ணிக்கலாம். அதுதான் ரெக்குவயர்மெண்ட். கரண்ட் சேலஞ்சஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் and few useful websites. Websites உங்களுக்கு தேவையில்லை, ஒன்று சொன்னாலே போதும், நீங்கள் அதை 10 பார்த்துருவீங்க. நிஜமாவே உங்களை ஏன் பிடிக்குது குழந்தைங்கள அப்படின்னா அவ்வளோ பிரில்லியன்ஸ் உங்ககிட்ட. நிச்சயம் நான் வந்து இது ஸ்டேஜில் உங்களை வந்து பெருமையாக சொல்லணுங்கிறதுக்காக இல்லை சொல்கிறேன். ஐ என்ஜாய்ட் மை சில்ட்ரன், பிரில்லியன்ஸ் ஆஃப் மை சில்ட்ரன். எனக்கு ஒரு டைம் டவுட் வந்தது. ஒரு டைம் நான் மும்பை ஐஐடியில் ஃபெலோஷிப்பாக இருக்கேன். எங்கள் சன் சாஸ்ட்ராவில் இருந்தான். அப்போ எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அந்த டவுட்டை நான் அவங்ககிட்ட அனுப்புறேன், இதுக்கு என்ன எப்படி சொல்யூஷன் அப்படின்னு கேட்டு அனுப்புனா சொல்கிறேன், இந்த லிங்க் அனுப்பி இதில் பாருங்க அப்படின்னு. நான் சொல்யூஷன் கொடுக்கல. எனக்கு அந்த பிரில்லியன்ஸ் பிடிச்சிருந்தது. அவங்களா சொல்யூஷன் கையில் லட்டு மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு லிங்க்கை கொடுத்துட்டா உங்களோட லேர்னிங் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும், உங்களோட பெர்செப்ஷன் வேறு மாதிரி இருக்கும், கான்செப்ட் அதே தான் இருக்கும். புரியுது இல்லையா? ஸோ ஒன்ஸ் ஐ கிவ் யூ லிங்க், ஒரு லிங்க் கொடுத்தா போது உங்களால் 10 லிங்க் நீங்களா எக்ஸ்ட்ரா பார்ப்பீங்க, படிப்பீங்க. அவ்வளோ வந்து உங்களுக்கு அந்த பிரில்லியன்ஸ், அந்த கெப்பாசிட்டி எல்லாமே இருக்கு. அண்ட் வில் கன்க்ளூட் அட் தி எண்ட். இது எல்லாத்துக்கும் முன்னாடி இது என்னுடைய செகண்ட் மெசேஜ். இங்க நான் வந்ததுக்கு அம்மாவா உங்ககிட்ட நான் சொல்றேன் 2வது மெசேஜ் இந்த ஸ்லைடில் இருக்குது. ஒரு மெசேஜ், பி grown up. 2வது, இப்போ இந்த இன்ஸ்பயர் கேம்ப் முடியும் பொழுது உங்களோட மைண்ட் செட் மாறும். பிஃபோர் கேம்ப், ஆஃப்டர் கேம்ப் லைஃப் 2ஆ பிரியும். at the end you will feel it. கண்டிப்பா பிரசன்னா will make it, and there are big scientists they are going to come. கண்டிப்பா உங்களை மாத்துவாங்க. ஸோ பிஃபோர் கேம்ப்னு ஒன்று இருக்கு, பிஃபோர் ஜேஎம்சி, ஆஃப்டர் ஜேஎம்சின்னு ஒன்று வச்சுக்கலாமா? அப்படி ஆஃப்டர் ஜேஎம்சிக்கு நீங்கள் வெளியில் போகும் பொழுது அப்போ நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஹேவ் அ மைண்ட் செட். லைஃப் லாங் இருக்கும். போன உடனே ஃபர்ஸ்ட் டே ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணும்போது அப்படியே ஃபுல் லென்த்துவாக இருப்பீங்க. செகண்ட் டே கொஞ்சம் டிட்டோரியேட் ஆகும். 1 வீக் கழிச்சு மறுபடியும் அங்கே வரும்பொழுது எப்படி வந்தீங்களோ அப்படியே இருக்கக்கூடாது. மேக் சம் டிஃப்ரென்சஸ் இன் யுவர் லேர்னிங், இன் யுவர் அப்ரோச் டு சயின்ஸ், எல்லாத்தையும் மாறும். ஓகேவா? எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? செட் யுவர் மைண்ட். எந்த விஷயமா இருந்தாலும் மைண்ட் செட் இல்லைன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காம்படிஷனே போகிறீங்க, ஸ்கில் காம்படிஷன் போகிறீங்க, ஒரு ப்ரெசன்டேஷன் போகிறீங்க அப்படின்னா ஒரு 10 days ப்ரிப்ரேஷன் இருக்கணும். அதுக்கு முன்னாடி மைண்ட் செட் பண்ணிக்கிறோம், நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்க போகிறேன்னு பண்ணிட்டு யூ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங். கண்டிப்பாக வின் பண்ணி. எங்கெல்லாம் நீங்கள் உங்கள் 10th-லயே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வரல, கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாமா, அந்த ஃபீல் எல்லாம் எங்கே வரும்னா இந்த மைண்ட் செட் மிஸ் ஆகிற இடத்துலலாம் வந்திருக்கும். அதுதான் மிஸ்ஸிங். நீங்கள் அதை யோசிச்சு பாருங்க. அதை இப்போ +2ல மிஸ் பண்ணக்கூடாது. பண்ண வேண்டாம்ல?
நம்ம அச்சீவ் பண்ணிடலாம் தானே. அங்கே என்னெல்லாம் மிஸ் பண்ணுமோ அது இங்கே கொண்டு வந்துருக்கும் அப்படிங்கிறது. ஸோ செட் யுவர் மைண்ட். உங்களோட கரியர் என்னங்கிறத இங்கிருந்து கடைசி நாள் 30ஆம் தேதி நீங்கள் போகும்போது கடைசி செஷனுக்கு ஃபீட்பேக் கொடுக்கும் பொழுது இதுதான் என்னோட கோல்னு இந்த ஸ்டேஜில் சொல்லிட்டு போங்க. கோல் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே சீஃப் கெஸ்ட் ஆகும். அங்கே சார் விசிட்டர்ஸ் புக் வச்சிருப்பாரு, எழுதி வச்சுருக்கோங்க. நான் வந்து இன்னொரு 10 இயர்ஸ் கழிச்சு இங்கே நான் வருவேன். பிரசன்னா சார் வந்து எனக்கு கொடுத்தாரு கோர்ஸ். நான் வருவேன் 10 இயர்ஸ் கழிச்சு இதே காலேஜுக்கு இதே ஸ்டேஜுக்கு மென்டாராக வருவேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு போங்க, எழுதிட்டு போங்க. முடியும் கண்டிப்பாக பண்ணலாமா? ஸோ லாஸ்ட் டே சார் அவங்களுக்கு ஒரு விசிட்டர்ஸ் புக் கொடுத்துருங்க. எல்லாருமே அவங்களோட கோல் எழுதணும். வச்சுக்கலாமா? அது அக்ரி? ஃபைன், ஓகே, சூப்பர். ஸோ ஒன்ஸ் யுவர் மைண்ட் இஸ் செட். ரெண்டாவது விஷயம், நம்ம எங்கெல்லாம் சக்ஸஸ் பண்ண முடியலன்னு யோசிச்சு பாருங்க. மற்றவங்க கிட்ட இருந்து எங்க நீங்க ஒரு இடத்துல வித்தியாசப்பட்டிருப்பீங்க கம்மியா. அந்த வித்தியாசம் எங்கிருந்து வந்திருக்கும்னா ஒன்லி பிகாஸ் ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட், நத்திங் எல்ஸ். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல. நான் இங்கெல்லாம் 2-3 இடத்துல எனக்கு ஃபெயிலியர் வந்தப்பெல்லாம் நான் யோசிச்சேன், ஏன் இது ஃபெயிலியர்னு பார்க்கும்போது என்னை விட டாப்ல இருக்கிறவங்களாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க, நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. அதுக்காக பண்ணல, வேறக்காக பண்ணல. ஐ ஸ்பெண்ட் டைம் ஃபார் மை ஃபேமிலி, ஃபார் மை ஒர்க் பிளேஸ், ஃபார் மை ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார் மை காலேஜ். பட் எனக்குன்னு நான் பண்ணலைங்கிற பொழுது என்னோட ரிசர்ச் வந்து கொஞ்சம் கீழே போச்சு அந்த மாதிரி. ஸோ நீங்கள் ஒன்ஸ் யூ ரியலைஸ் தட் யூ ஆர் நாட் ஏபிள் டு மேனேஜ் யுவர் டைம், தென் எவ்ரி திங் வில் பி ஓகே. என்ன பண்ணும்? இப்போ டைம் மேனேஜ் பண்ணும். இப்போ தான் நான் சொன்னேன் அந்த இன் அடிஷன் டு யுவர் ரொட்டீன் ஒர்க் சொன்னேன் இல்லையா, அந்த 24 மணி நேரத்தை நீங்கள் பிரிக்கணும். இதெல்லாம் வந்து மேம் நீங்கள் மெஷின் மாதிரி பேசிட்டு போறீங்க, நாங்கள் எப்படி ஜாலியாக இருக்கிறது, எவ்வளோ ஷார்ட்ஸ் பார்க்க முடியுமோ பாருங்க, தப்பே கிடையாது. என்ன மொபைல் யூஸ் பண்ண முடியுமோ. நான் இதெல்லாம் வேண்டானே சொல்ல மாட்டேன், ஏன்னா ரெஃப்ரெஷ் பண்ணி ஆகணும் நம்மள. பட் அது எங்கே போகுதுன்னா தேர்ட் பாயிண்ட் பார்த்துக்கோங்க. அதை பண்ணுறோமா? இந்த ஒன்று மட்டும், இந்த ஒரு ஷார்ட் மட்டும். அதில் 2 விஷயம் எனக்கு என்னோட ஏஜில் ஷார்ட்ஸ் பார்ப்போம். ஏதாவது ஒரே ஒரு ஃப்ரெண்ட் மட்டும் தான் எனக்கு ஷார்ட்ஸ் அனுப்புவாங்க, அப்போ யாரும் அனுப்ப மாட்டாங்க. அந்த ஷார்ட்ஸில் ஆரம்பிப்பேன், ஏதாவது ஒரு நல்ல விஷயமா இருந்து அனுப்பியிருப்பாங்க. அப்புறம் ஆரம்பிப்பேன் நான், இந்த ஒன்றையும் பார்க்கலாம் அப்படி தானே. இந்த ஒன்றை முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம், இந்த ஒன்றை மட்டும் பார்த்துடலாம். எவ்ரி மினிட் கோஸ். 2 விஷயம் எனக்கு நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, ஒன்று டைம் டோட்டலாக ஓகேங்க. இப்போ உங்களை விட எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். ஸோ அது வந்து குவாலிட்டி டைமை போயிடுது. 2வது கண் எரிச்சல் ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது இப்போதைக்கு, ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் ஸ்பெக்ஸோட தான் இருக்கீங்க, அதனால பிரச்சனை வராது. கரெக்டு தானே? ஸோ இந்த 2 விஷயம் வேண்டாம். நான் பார்க்க வேண்டாம்னு சொல்லவே இல்லை, நான் கொடுக்குறேன். மொபைல் யூஸ் பண்ணுங்க. மேபி 10 மினிட்ஸ். அது கேமாக இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். பட் ராங் டைரக்ஷனில் போகாமல் ரைட் டைரக்ஷனில் உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு மேபி ஒரு சொல்லு காட்டலாம். மேபி வேறு ஏதாவது வேர்ட்ஸ் ஆஃப் வண்டர்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும், நல்ல கேர்ள்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். மேம் இதெல்லாமா நீங்கள் விளையாடிட்டு இருக்கீங்க. விளையாட்டுக்கெல்லாம் வயசுலாம் கிடையாது, விளையாடலாம், தாராளமாக விளையாடலாம். பட் டைம் வந்து பார்க்கணும். நான் ரெக்வஸ்ட். ஸோ இது என்னோட 3வது மெசேஜ் என்னன்னா, செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது 2 விஷயத்தில். ஒன்று ஃபுட்டில், ஏன்னா ஹெல்த் வேணும். ஹெல்த் இருந்தால் மட்டும்தான் உங்கள் மைண்ட் செட்டு, டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் திஸ் இஸ் த ஏஜ். ஸோ ஃபுட்டுங்கிறது கண்ட்ரோல்லே இருக்கணும், கேட்ஜெட்ஸ்லேயும் இருக்கும். என்ன கேட்ஜெட்டாக இருந்தாலும் சரி. இந்த ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கலாம். நான் அறவா வேண்டாமே சொல்லலை. மேபி ஒரு 10 to 20 மினிட்ஸ் மேம். அதுக்கு எங்கேயும் மேம் எங்கள் வீட்டில் மொபைலில் டிவி எல்லாம் எங்கே இருக்குதுன்னே தெரியல மேம், எல்லாம் ஒழிச்சு வச்சுருக்காங்க. அது என்னவா இருந்தாலும் சரி, பட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக டைம் எடுத்துக்கோங்க. செல்ஃப் கண்ட்ரோல் வேணும், ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன். இந்த ஸ்லைட் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து எங்கெல்லாம் லேக் ஆனாமோ, எங்கெல்லாம் வந்து பிஹெச்டி ஒரு ஸ்டேஜில் 2004 டிஸ்கன்டினியூ பண்ணி ஓடி போயிடலாம், படிக்க முடியாது அப்படின்னு நினச்ச இடம் என்னோட லைஃப்பில் 2004. ஸோ அப்போ வந்து நான் இதே மாதிரி ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறேன்னா, அங்கே வந்து சீஃப் கெஸ்ட் சொல்கிறாரு, ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ மே நோ ப்ரொஃபஸர் பாலகுருசாமி. உங்கள் சி புக் அவர் எழுதியிருப்பாரா? இல்லை, +2 புக் அவர் எழுதியிருக்காரு. ஒரு ஃபார்மர் வைஸ் சான்சலர் அண்ணா யூனிவர்சிட்டி. இந்த மாதிரி ஜோன்ஸ் எல்லாம் கிடையாது. தட் டைம் only one vice chancellor controlling all more than 400 colleges under him. அந்த மாதிரியான ஒரு வைஸ் சான்சலர் அவர். He is the only Indian author who writes, still he is writing, who writes books. Even you can learn any new language without even a computer.
ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜை கம்ப்யூட்டர் இல்லாமல் கற்றுக்கிற அளவுக்கு ஒரு புக் எழுதுகிற ஒரு பெரிய மனுஷர் அப்படின்னா அவர் தான். அவர் என்ன செய்வாராம், வைஸ் சான்சலராக இருந்தப்போமே அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு 11 o'clock ஆஃபீஸ்லேருந்து வராருன்னா 11 to 12 புக் எழுதுறதுன்னு உட்காந்துருவாராம். அவருக்கெல்லாம் அவசியமே கிடையாது. அவர் நினைச்சா ஒரு 10 BMW வாங்கலாம், 10 என்னென்ன புது கார்லாம் சொல்றீங்களோ அதெல்லாம் வாங்கலாம். பட் அவர் வந்து ஹீ ஸ்பெண்ட்ஸ் 1 hour டைம் அ டே. 12 மணிக்கு வந்தாலும் 12 to 1. தென் ஒரு ஸ்பார்க் எனக்கு, ஓ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைம் மேனேஜ்மெண்ட் தான் நம்ம கிட்ட பிரச்சனை. அப்போ என்னன்னா, அப்போ நான் என்சிசி ஆஃபீஸர் காலேஜில் அந்த மாதிரி கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் நிறையா. அப்போ என்ன யோசிச்சேன்னா, எனக்கு டைம் தான் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால ஒரு 1 hour வந்து 7 to ஆகும்போது எனக்கு டைம் இல்லைன்னு நானா நினச்சிக்கிட்டேன். அந்த 2 சீரியல் கட் பண்ணும்பொழுது எல்லாமே 1 hour ஃப்ரீ போன் ஆகும் பொழுது ஐ வாஸ் ஏபிள் டு ஃபைண்ட் 1 hour ஃபார் மை ரிசர்ச். அது மேபி 10 to 11 இருக்கலாம், 9 to 10 இருக்கலாம், சம்டைம்ஸ் 11 to 12 இருக்கும். புரிஞ்சுதா என்ன சொல்றேங்கிறது? ஆனால் ஒரு 15 நாள் அந்த 7 மணி ஆயிட்டா கை காலம் நடுங்க ஆரம்பிச்சிடும் தேவையானை பார்க்காம. ரியல்லி சீரியஸ்லி அவ்வளோ ஒரு அடிக்ஷன். அப்போ அதெல்லாம் ஒரு 15 நாள் எடுத்துக்கும், அவ்வளோதான். ஸோ ஹேவ் அ ட்ரைவ் ஃபார் யுவர் கரியர். யூ டிவைட் யுவர் செல்ஃப், யூ ட்ரீட் யுவர் செல்ஃப் அஸ் அ கம்ப்யூட்டர். யூ ஷுட் ஹேவ் 3 drives. 1 drive is for your family. அது C drive ஆகும். C drive collapse ஆச்சு அப்படின்னா whole computer will be collapsed, you know? Yes? Yes or no? Yes. So first drive is for your family. Second drive is for your school routine work. Third drive நான் சொல்றேன், அது ஒரு 1/2 hour போதும். மேம் நான் சயின்டிஸ்டெல்லாம் ஆகலை, ஒரு சிங்கர் ஆகணும், இல்லை ஒரு மியூசிஷியன் ஆகணும் அப்படின்னாலும் டெய்லி 1/2 hour ட்ரம்ஸ் தட்டிட்டு இருக்கணும் வீட்டில். 10 years டைம் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும். டாப் லெவல் மியூசிஷியன் ஆகணும், டாப் லெவல் சிங்கர் ஆகணும், நேஷனல் லெவல் பிளேயராக ஆகணும், ஷூட்டிங் போகிறோம், நேஷனல் லெவல் ஷூட்டர் ஆகணும். எதுவாக இருந்தாலும் 10 years ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதுவாக இருந்தாலும் 10 வருஷம் கழிச்சு டாப் 10ல இருக்கணும் நம்ம. அது இன்னைக்கு இஸ் த டே. அந்த 1/2 hour will do. Every day 1/2 hour consistently if you are following, definitely it will take you. Okay ma? So third drive வச்சுக்கலாமா? Third drive for your goal. அது இது ரிசர்ச்சாகவும் இருக்கலாம், கோலாகவும் இருக்கலாம், என்னன்னா வச்சுக்கோங்க. பட் ரிசர்ச் வச்சுக்கோங்க. ரிசர்ச் போகிறோம் நம்ம அப்படிங்கிறது, எப்படி ரிசர்ச்சுக்கு போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கரியர் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணும்பொழுது அதான் நான் சொன்ன மாதிரி நீங்களாக திங்க் பண்ணி எடுக்கணும். என்ன கரியர் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. இப்போ நாங்கள் சொல்கிறோம் இல்லையா, சொன்னதுக்கு அப்புறமா கரியர் சூஸ் பண்ணும்பொழுது திங்க் பண்ணிக்கோங்க. தென் மோட்டிவேஷனெல்லாம் இன்னைக்கு இருக்கும். இந்த சயின்டிஸ்ட்லாம் பேசும்போது ஒரு 5 days இருக்கும், டிட்டோரியேட் ஆகாமல் பார்க்கணும். ஷுட் ஹேவ் செல்ஃப் மோட்டிவேஷன் ஆர் செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கும். எவர் கன்சிஸ்டன்சி நான் சொன்ன மாதிரி எவ்ரிடே 1/2 hour, எவ்ரிடே 1/2 hour. அது டிஎன்பிஎஸ்சி ஆகலாம், யூபிஎஸ்சி ஆகலாம், இல்லை சயின்ஸ் ப்ரோக்ராம் ஆகலாம். தென் அப்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்டேட் பண்ணிக்காம விட்டீங்கன்னா அப்படியே ஒரு 1 weekல பார்த்தீங்கன்னா அதே டாப்பிக்ல அதே பேப்பர் வேற யாராவது பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. 1 week டைம்ல வில் ஹேப்பன். அப்படியே உங்கள் ஒர்க் வந்து அப்படியே அப்டேட் ஆகிடும். எப்போ யோசிக்கிறோமோ அப்போவே எழுதிடணும், அப்போவே பப்ளிஷ் பண்ணிடணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது யூ திங்க் பியாண்ட் இந்தியா, திங்க் பியாண்ட் தமிழ்நாடு அட்லீஸ்ட் அப்படி பார்க்கணும். ஸ்கீம்ஸ் நிறையா இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் டிஎஸ்டி தான். டிஎஸ்டியில் நான் சொல்கிறேன், அதாவது ஷீன்னு ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்கும், ஸ்காலர்ஷிப் ஃபார் ஹையர் எஜுகேஷன். இது சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நேற்று வந்து சயின்டிஸ்ட் சொல்லிட்டாங்க. அது நோட் பண்ணிக்கோங்க, கூகுள் பண்ணிக்கோங்க. இது பார்த்துட்டு மட்டும் போகிறதில்ல, தமிழ்நாடு லெவலில் இது வரைக்கும் எங்கள் காலேஜ் மட்டுமே ஒரு 30 ஸ்டூடெண்ட் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு செகண்ட் இயரில் அப்படியே ஜம்முன்னு போயிட்டு இருக்குங்க சார். சூப்பராக இருக்குதுங்க சார். அந்த ஸ்காலர்ஷிப் 80,000 60,000 ஃபஸ்ட் கொடுத்துட்றாங்க. நான் லைவ் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நான் அது கூட ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், அவங்க ஃபீட்பேக்லாம் கூட எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். ஒரு எவ்ரி இயர் ஒரு 6 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கிடுவாங்க. அதில் மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக 4 பேராவது இருப்பாங்க. அதில் என்ன க்ரைட்டீரியா அப்படின்னா, நம்மளுடைய கட் ஆஃப் இப்போ ஆக்சுவலாக தமிழ்நாடு ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ரேங்க்கெல்லாம் நம்ம போடுறதில்லை இல்லையா, டாப் ரேங்க் என்ன அப்படிங்கிறதெல்லாம் போடுறதில்லை. பட் அவங்க எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, டாப் 1% ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் எவ்ரி ஸ்டேட், அது சொல்லியிருப்பாங்கல்ல உங்களுக்கு, டாப்ல இருக்கிற 1% இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அப்போ அது கட் ஆஃப் பார்த்துட்டே வருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா அங்கே 100 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்குவாங்க. புரியுது இல்லையா? சாரி, டாப் 1%. அப்போ 10 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா? அந்த மாதிரி. அப்போ அந்த டாப் 10 ஸ்டூடெண்ட்ஸ் யாரோ அவங்களுக்கு மட்டும் ஸ்காலர்ஷிப் இருக்கு. அந்த 10th ஸ்டூடெண்ட்டோட கட் ஆஃப் என்னவோ அதுதான் ஸ்டேட் கட் ஆஃப். டிஎஸ்டி ஷீக்கு உண்டான கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா,
அந்த 1% ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த 1% ஸ்டூடெண்ட்ஸோட கடைசி இப்போ 1200வது ஸ்டூடெண்ட் தான் 1%ல முடிகிறாங்கன்னா 1200 ரேங்க்ல இருக்கிற ஸ்டூடெண்டோட கட் ஆஃப் என்னவோ அதுதான். அப்படி பார்க்கும்பொழுது நம்ம கட் ஆஃப் எவ்ரி இயர் வேரி ஆகும். கட் ஆஃப் அப்படிங்கிறது டோட்டல் மார்க்ல 600க்கு வாங்குறோம் இல்லையா, அதில் எடுத்துக்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் அது வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் 560 இருக்கும், சம்டைம்ஸ் 555 இருக்கும். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் ஆன உடனே 540 அண்ட் எபோவ் இருக்கிறவங்களை எல்லாம் அப்ளை பண்ண சொல்லிடுவோம். ஸோ அந்த அப்ளிகேஷனில் என்னென்ன வேணும்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டும், காலேஜ்லேருந்து ஒரு போர்ட் ஆஃப் சர்டிஃபிகேட், ஸ்டேட் பேங்க்ல இருந்து ஒரு பாஸ்புக் ஸ்கேன்டு பேஜ், அதுவே செலெக்ஷனுக்கு அப்புறம் தான், இப்போ தேவைப்படாது. நோ இன்டர்வியூ, நோ ரிட்டன் டெஸ்ட், உங்களுடைய +2 மார்க்கை பேஸ் பண்ணி மட்டும்தான். இது யாருக்குன்னா யாரெல்லாம் பிஎஸ்சி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், பாட்னி, ஜுவாலஜி த்ரூ அவுட் இந்தியா, need not be a government college or government any self financing any college. பட் இந்த பேசிக் சயின்ஸ்ல ஒரு பிஎஸ்சி பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கு வருஷம் 80,000. அந்த 80,000த்துல எப்படி கொடுக்குறாங்கன்னா 60,000 வந்து அமௌண்ட் சாங்ஷன் ஆன உடனே போட்டுருவாங்க. 20,000 எப்படின்னா இந்த வெக்கேஷன் வரும் இல்லையா, ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சு செகண்ட் இயர் போறதுக்கு ஒரு 50 நாள் வெக்கேஷன் வரும், 40-45 நாள் வரும். அதுல இந்தியா லெவல்ல அவங்களே செட் ஆஃப் மென்டர்ஸ் வச்சிருப்பாங்க, இல்லை நாமளும் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு 55 நாள் அவங்க கூட நீங்க போய் சயின்டிஸ்ட் கூட, பயாலஜியா இருக்குன்னா பயாலஜிஸ்ட் கிட்ட நீங்க போய் ஒர்க் பண்ணணும் 55 நாள். அது பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அங்க ட்ரெயின்லயோ ஃபிளைட், ட்ரெயின் மட்டும் தேர்ட் ஏசி மட்டும் எலிஜிபிள் நீங்க. ஸோ ட்ரெயின் ஃபேர், அங்க ஸ்டே, அவங்களுடைய மெட்டீரியல்ஸ் நீங்க என்னெல்லாம் அங்க செலவு பண்றீங்களோ அது, ஃபுட்டு, திருப்பி வர எல்லாத்தையும் அந்த 20,000ல நீங்க பேர் பண்ணிக்கணும். நீங்க போயிட்டு வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் அனுப்பணும். இந்த சார்க்கும் கீழே நான் இந்த ஒர்க்கெல்லாம் இந்த 55 நாள் நான் பண்ணினேன். ஏன்னா அவங்க சயின்டிஸ்ட் கிட்ட போயிட்டீங்களே, ஆட்டோமேட்டிக் இங்கெல்லாம் வர்றாங்கல்ல, அவங்க கிட்டலாம் நீங்க ஒர்க் பண்ணலாம் வெக்கேஷன்ல போய். காலேஜ் யூஜி மேத்ஸோ பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ படிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் இயர்லேயே நீங்க போய் இந்த மாதிரி பிக் இன்ஸ்டியூட்ஸ்ல ஒர்க் பண்ணிக்க முடியும். அப்போ அந்த போயிட்டு அந்த ரிப்போர்ட் அனுப்பணும்னா அந்த 20,000 உங்க அக்கௌண்ட் வந்து உங்க நேம்ல எஸ்பிஐல மட்டும்தான் இருக்கும். பேரண்ட்டுக்கோ அப்படியெல்லாம் வராது, காலேஜுக்கு பிரின்சிபலுக்கும் வராது, ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் வராது, உங்களுக்கு தான் ஒரு டைரக்டா. ஸோ அந்த 80,000 கிரெடிட் ஆயிடும். அப்கோர்ஸ் உங்களுக்கு அந்த 20,000 செலவாயிடும். 60,000க்கு வந்து அவங்க எதுவுமே அக்கௌண்ட்ஸே கேட்கறது இல்லை, நீங்களா ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி 3 இயர்ஸோட முடிகிற விஷயம் இல்லை, 3 இயர்ஸ்க்கு வாங்குவீங்க. இன்னும் கேளுங்க, இது எம்எஸ்சியில் பை நேம் PR நிவேதா, பாண்டிச்சேரியில் இருக்காங்க. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் இப்போ எம்எஸ்சி முடிச்சுட்டாங்க எங்கள் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எம்எஸ்சியில் 2 இயர்ஸ் வாங்கினாங்க. யூஜியில் வாங்கும் பொழுது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னா எம்எஸ்சியும் அதே மாதிரி எங்கே நீங்கள் பண்ணீங்கனாலும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிடுவாங்க. அப்போ 5 இயர்ஸ்க்கு 4 lakhs வாங்கியிருக்காங்க இது வரைக்கும். அவங்க ஜாலியாக படிக்கலாம், ஜாலியாக பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறதுல என்ன கஷ்டம், இத்தனை போய் நீட் ஜெயின்னு போய் மண்டையை உடைச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் இல்லைங்கிற பொழுது இப்படி வரலாங்கிறேன். ஃபிசிக்ஸோ இது இந்த மாதிரி ஓகே. ஸோ இந்த ஷீ ஸ்காலர்ஷிப்ல இது எம்எஸ்சியோட முடியறது இல்லை. இஃப் யூஆர் அ கோல்ட் மெடலிஸ்ட், அவர் ஃபோன் பண்ணுறாரு 2 நாள் முன்னாடி, மேம் 0.6ல கோல்டு மெடல் போயிடுது. இந்த பொண்ணோடது 95.5 பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில், ஃபர்ஸ்ட் மார்க் 96.1% தான். ஸோ அது 0.6ல கோல்டு மெடல் போயிடுச்சு. கோல்டு மெடல் இருந்திருந்தா பிஹெச்டி முடிக்க வரைக்கும் 3 இயர்ஸ்க்கு பர் மந்த் 43,000 தருவாங்க. எம்எஸ்சி முடிச்சோடனே இதை விட உங்களுக்கு என்னமா வேணும்? எவ்வளோ ஜாலியாக எவ்வளோ ஈஸியாக போகுது பாருங்க. இது நமக்கு அவேர்னஸ் இல்லாதது. அவேர்னஸே இருந்தாலும் இப்போ நான் சொல்லியிருக்கிறத மறந்துடாதீங்க. ஏன்னா காலேஜுக்கு நீங்கள் போறீங்கன்னா போயிட்டு ஃபர்ஸ்ட் இயரில் போய் உங்கள் ஸ்கோர் இஃப் இட் இஸ் எபோவ் 540 இன் யுவர் +2, நீங்கள் சயின்ஸில் மட்டும்தான் இருக்கணும். இன்ஜினியரிங்க்கு மெடிசனுக்கெல்லாம் இது தரதில்லை, பேசிக் சயின்ஸுக்கு மட்டும்தான் தராங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போய் பண்ணுறீங்கன்னா பிஹெச்டி டிஎஸ்டி இன்ஸ்பயரோட போகிறீங்க அப்படின்னா முடிக்கும் பொழுதே ஐஐடியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கிடைச்சிடும். அந்த நெட்வொர்க் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். டிஎஸ்டி இன்ஸ்பயர் ஃபெல்லோவை யாரும் விட மாட்டாங்க இந்தியாவில். இதுக்கு வந்து நீங்கள் எங்கேயுமே ரெக்கமெண்டேஷன் தேவையில்லை, எங்கேயுமே எதுவுமே செலவு பண்ண வேண்டாம். நான் சொல்கிறேன், இது எங்கேருந்து உங்கள் மெரிட் ஸ்டார்ட் ஆகணும், +2லேருந்து மெரிட் ஸ்டார்ட் ஆகும். அப்போ இன்னைக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இங்கிருந்து நீங்கள் போன உடனே உங்கள் படிக்கிறது, உங்கள் ப்ரெசன்டேஷன் எல்லாமே எதில் இருக்கணும், +2 மார்க்கில் இருந்தது அப்படின்னா இவ்வளோதான், அப்படியே போயிடலாம், இன்ஸ்பயர் வரைக்கும் போயிடலாம். இது ஒரு ரூல். இதுவே எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் இப்போ இந்த பொண்ணு பண்ணியிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டாலாம் கோல்டு மெடலில். அப்போ ஷி இஸ் நாட் ரெடி டு டூ பிஹெச்டி ஆன் ஹர் ஓன் எக்ஸ்பென்சஸ். ஷி நீட்ஸ் என்னது வேணும், ஸ்காலர்ஷிப் இருந்தாலும். அதனால நெட் எழுதியிருக்காங்க, நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்.
அது குவாலிஃபை ஆயிட்டாங்கன்னா த்ரூ அவுட் இந்தியா இந்த சயின்டிஸ்ட் கீழே அவங்க ப்ராஜெக்ட்ஸ் வாங்குவாங்க, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. அந்த ப்ராஜெக்ட்ல ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் அல்லது ரிசர்ச் அசோசியேட்னு சொல்லி அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அது ஃபெலோஷிப்போட. அது வந்து எப்படி இருக்குன்னா 33,000 + HRA, உங்களுடைய ஹாஸ்டல் எக்ஸ்பென்சஸ் அதில் வந்துடும். அதில் 17% 16% HRA கொடுப்பாங்க. அப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 40 வந்துடும். அங்கே த்ரூ அவுட் இந்தியா எந்த ஐஐடி, IIIT, NIT, ஐசர்ஸ் எங்கே வேணாலும் PhD பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். எப்போ MSc Physics, MSc Maths, MSc Chemistry அப்புறம் மனசில் வாங்கிக்கணும். இது எல்லாத்தையும் புரியுது இல்லையா? ஸோ அது இல்லை அப்படிங்கிறப்போ இன்ஸ்பயர் ஃபெல்லோ இல்லைங்கிற பொழுது செகண்ட் சான்ஸ் வந்து இது. இன்னும் மூணாவது, இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த 2 நாள் முன்னாடி தான் உங்களுக்கு சேட் பண்ணிட்டு வந்தேன். நான் சார் பிரசன்னா சார் அனுப்பிவிட நீங்கள் வாங்கிக்கோங்க. என்னென்ன கோர்சஸ் எல்லாம் MSc மேத்மெட்டிக்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ட்ரிவாண்ட்ரம்ல சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதில் MSc மேத்ஸ்க்கு மட்டும் நான் பார்த்தேன். MSc மேத்ஸ்க்கு மட்டுமே 3 கோர்ஸ் இருக்குப்பா. ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்னு ஒரு கோர்ஸ், அந்த IISTல ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் எம்டெக். இது MSc மேத்ஸ் வித் எம்டெக் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், வேற லெவல் காம்பினேஷன் குவாலிஃபிகேஷன். அது முடிக்கும் பொழுது உங்களோட அப்பாயின்மெண்ட், உங்களுக்கு இஸ்ரோ எங்க வருதுன்னா பிளேஸ்மெண்ட்டுக்கு IISTக்கு தான் வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் எம்டெக் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் படிக்கிறீங்கன்னா அங்கே இருக்கிற ப்ரொஃபசர்ஸ், அங்கே இருக்கிற சயின்டிஸ்ட் உங்களுக்கு நெட்வொர்க் கொடுத்துருவாங்க. உங்களோட லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் வச்சு உங்களுக்கு வச்சோம். அங்கே போயிட்டு எல்லாம் ஜாப் இல்லை வெறும் கையோடலாம் வர மாட்டோம். அவங்க புரிஞ்சுட்டீங்களா? ஸோ இது JEE மட்டுமே எய்ம் பண்ணி இவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டு இருக்க வேண்டாம். பிகாஸ் யூ கோ ஆஸ் யூ பிளான். பட் வந்து இதெல்லாம் இருக்குங்கிறத ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இது ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் மட்டும் இல்லை, 2 கோர்ஸோட நேம் நான் மறந்துட்டேன். இதில் இருக்கு, நான் சாருக்கு அனுப்புகிறேன். நீங்கள் பாருங்க, MSc Physicsக்கும் MSc Mathematics, MSc Chemistry, மெட்டலர்ஜி எல்லாம் எங்க இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக். இந்த மாதிரி எல்லா இன்ஸ்டிடியூட்லயும் இருக்கு. நான் உங்களுக்கு முடிஞ்சா ஏதாவது 1 or 2 இன்ஸ்டிடியூட்ஸ் உடைய வெப்சைட்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இங்கிருந்து போன உடனே மொபைல் எடுக்கிறீங்க அப்படின்னா வீட்டில் எடுத்து இங்க வச்சிருக்கீங்களா மொபைல்? எல்லாரும் இன்னைக்கு போன உடனே போய் எடுத்து பார்த்துக்கோங்க IISTல. ஓகேவா? நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பிடுறேன் சாருக்கு. இவ்வளவுதான். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொன்னோம்னா போயிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்க பார்க்குற ஸ்கீம்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும் நான் சொல்றது. இப்போ ஸ்கீம்ஸ் புரிஞ்சுட்டீங்களா அப்படின்ட்டு? நாட் ஒன்லி விதின் தமிழ்நாடு, விதின் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் அப்படி கிடையாது. யூ கோ பியாண்ட் தமிழ்நாடு, பியாண்ட் இந்தியா, அந்த மாதிரி இருக்கு. இப்போ CMIன்னு ஒன்று இருக்கு, சென்னை மேத்மெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட்னு சொல்லிட்டு. அங்கே வந்து BMath சார் சொல்லியிருப்பாரு. BMath, MMath, BSc மேத்மெட்டிக்ஸ் அங்கே போய் படிக்கிறீங்கன்னா 1 year தான் இங்கே படிப்பீங்க. CMIல சென்னை மேத்மெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட் நம்ம சென்னையில் இருக்கு. அந்த CMIயோட வெப்சைட் போயிட்டு இந்த இயர் யாரெல்லாம் அதில் அட்மிஷன் ஆயிருக்காங்கன்னு எடுத்து பாருங்க. நாட் ஈவன் a single தமிழ் ஸ்டூடெண்ட். ஏன் நம்ம எலிஜிபிள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா எலிஜிபிள். கவலையா இருப்பதையெல்லாம் பார்த்தோம்னா அதனால நீங்க அது போய் பாருங்க. அதுல 1 year இங்க படிப்பாங்க. செகண்ட் இயரே அவங்க ஒரு 4-5 கண்ட்ரி வச்சிருக்காங்க ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு. செகண்ட் இயர் BSc மேத்ஸ் படிக்கும்போது உங்களை ஃபாரின் அனுப்பிடுவாங்க. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்துடுவாங்க. 1 year மட்டும் அனுப்புவாங்க. 0 fee காலேஜ். அதெல்லாம் அந்த காலேஜுக்கு பேர் 0 fee காலேஜ். அப்படி கை விசிட் போகலாம், கை விசிட் வந்துடலாம். எவ்ரிதிங் வில் பி பாட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி இஸ் ஸ்பான்சரிங். இந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியும். புரிஞ்சுது அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் ஸோ யூ திங்க் பியாண்ட் தமிழ்நாடு கூட போக வேண்டாம், வித்தினே இருக்கு நமக்கு. அதே மாதிரி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் இருக்கு. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேத்மெட்டிக்கல் சயின்சஸ் சென்னையில் இருக்கு, IMSC. அதுவும் அதில் வந்து ரிசர்ச் மட்டும்தான். ஃபிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்மெட்டிக்ஸ் மூணுமே 3 டிபார்ட்மெண்ட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் பண்ணும் பொழுது போஸ்ட் டாக் எங்கே போவீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிஸ் அவங்களே அனுப்பிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு எங்கள் ஊரில் நந்தா காலேஜில் BSc படித்த பொண்ணு ஜெர்மனியில் டாப் அல்ஜிபிஸ்ட், டாப் நம்பர் 1 சயின்டிஸ்ட், மேத்மெட்டிஷியன் இந்த வேர்ல்டு. அவர்கிட்ட போய் போஸ்ட் டாக் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ ஐசெட் ட்ரிவாண்ட்ரம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பை நேம் கீதா தங்கவேலு. அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. அதனால நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறதுன்னா, ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி தெரியுது, இது அட்வைஸ் இல்லை சாமி. என்னென்ன இருக்கோ அதை நான் சொல்லிடுறேன், நீங்கள் செட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி. ஓகேவா? இதில் ஃபேமிலி செட்டப் இந்த மாதிரியெல்லாம் போகும்போது எந்த பேரண்ட்டும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. என்னன்னா நம்ம எல்லா விஷயங்களுக்கும் நம்ம அடம் பிடிக்கிறோம். பேரண்ட்ஸ் கிட்ட நமக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கிறோம்ல, அதே மாதிரி நமக்கு வேணுங்கிற கோர்ஸையும் நம்ம அடம் பிடிச்சி வாங்கிக்கணும்.
வாங்கிட்டு அச்சீவ் பண்ணணும், போய் நிற்கணும். இப்போ பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் கிளாஸ் 2ல் நிற்கிறாங்க நிவேதாவோட பேரண்ட் நான் கூப்பிட்டு ஃபைனல் இயர் படிக்கும்போது கெஞ்சினேன், அவளை எம்எஸ்சி வந்து பாரதியாராவது அனுப்புங்க, எம்எஸ்சி வேளாண்மையிலே போட்டேன்னாங்க, பாரதியார் யூனிவர்சிட்டியாவது அனுப்புங்க, பாரதிதாசனாவது அனுப்புங்க. அந்த மாதிரி பேரண்ட்ஸ் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. சொல்லுங்க, எந்த பேரண்ட் உங்களை விடலைன்னு சொல்லுங்க, நான் பேசுகிறேன், நேரில் வந்து பேசுகிறேன். உங்கள் வீடு மயிலாடுதுறையில் இருந்தாலும் பரவாயில்ல, நான் வரேன், சார் வருவார், சார் பிரசன்னா சார் அதுக்குன்னே விட்டுட்டு போனாங்க. உங்களை எல்லாம் வந்து பிரெயின் வாஷ் பண்ணி சயின்ஸில் கூப்பிடுறது. ஓகேவா, ரெடியா? பேரண்ட்ஸ் எல்லாம் ஹர்டில்ஸ் கிடையாது. ஓகே, கமிங் டு தி நெக்ஸ்ட் டாபிக், மேத்தமெட்டிக்கல் மாடலிங். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ நான் சொன்னேன் இதில் ஒரு வார்த்தை, ஜீரோ ஃபீ காலேஜ். இப்போ மற்றவங்க எல்லாம் பேசும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலேஜில் நோ ஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. மேத்தமெட்டிஷியன் பேசும்போது மட்டும் அந்த ஜீரோ ஃபீன்னு சொல்லுவாங்க. இவ்வளோதான் மாடலிங், இவ்வளோதான் மாடலிங். பேசுறது மேத்ஸ்ல பேசணும். மேத்தமெட்டிக்ஸ் இஸ் அன் ஆர்ட், மேத்தமெட்டிக்ஸ் இஸ் அ லாங்குவேஜ், அப்கோர்ஸ் ஆல் சயின்சஸ். மேத்தமெட்டிக்ஸ்ங்கிறது இஷ்யூ என்ன சொல்றது, லவ் மேத்தமெட்டிக்ஸ். பேசணும். நீ எப்படி இங்கிலீஷ்ல கவிதை எழுதுறீங்களோ, தமிழ்ல கவிதை எழுதுறீங்களோ, மேத்தமெட்டிக்ஸ் எழுத முடியும். மேம் என்னென்ன புதுசு புதுசாக சொல்றீங்க, மேத்தமெட்டிக்ஸ்ல கவிதை எழுத முடியும். மேத்தமெட்டிக்ஸ்னா நீங்க சொல்ற 1 2 3 மேம், 1 2 3 வேதம் 4 அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நம்ம மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு பாருங்க. ஒரு மகாராஷ்டிரா ஒரு என்ஜினியரிங் காலேஜுக்கு போயிருந்தேன். அந்த காலேஜுக்கு போயிட்டு டாக் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாரோட ரூமுக்கு போனா ஃபர்ஸ்ட் அந்த ஆல்ஃபா கூப்பிடுறோம் அப்படின்னாரு. என்ஜினியரிங் காலேஜ்ல மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்ல என்ன சார் அப்படின்னு கேட்டா, ஆமா மேம் இப்போ அவன் பேர் ஏன்னு ஆரம்பிக்குன்னா அவன் பேர் ஆல்ஃபா, பின்னு ஆரம்பிக்குன்னா அவன் பேர் பீட்டான்னு அவரே வச்சுக்கிட்டாரு. என்ன மேத்தமெட்டிக்ஸ் மேம், இதெல்லாம் இப்படி ஏதாவது நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்காதீங்க, குவைட் நார்மல், பக்கா நார்மல். பட் வந்து எப்படி மேத்தமெட்டிக்ஸ் அவங்க வந்து என்ஜாய் பண்றாங்கன்னு பாருங்க. என்ஜாய் நாட் ஓன்லி மேத்தமெட்டிக்ஸ், நான் சொல்றது எல்லாமே wherever I use the word mathematics you treat as science. என்ன சயின்ஸ் வேணாலும் இருக்கும், அவ்வளோ ஜாலியாக கொண்டு போங்க. இங்கிருந்து போயிட்டு சயின்ஸ் படிக்கும்போது உங்களோட ஆட்டிடியூட், உங்களோட அப்ரோச் டுவர்ட் சயின்ஸை அப்படியே ஜாலியாக ஆயிடும் அந்த மாதிரி. ஓகே, ஸோ ஜீரோ ஃபீ அப்படிங்கிறது ஒரு வேர்ட், அது மேத்தமெட்டிக்கல் மாடல். இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ இஸ்மாயில் சாரோட ரூமுக்கு நான் போகணும், சார் அங்கே போய் நான் மீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எவ்வளோ அழகாக வரும் பாருங்க. இதுதான் மாடலிங். இப்போ நான் எவ்ரி டைம் எவ்ரி இயர் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள வந்த உடனே ஏதாவது ஒரு சின்ன சின்ன இந்த மாதிரி குட்டி கதைகள் சொல்லிட்டு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து, ரைட் அ மேத்தமெட்டிக்கல் மாடல் ஃபார் ப்ரிப்பேரிங் காஃபி அப்படின்னு கொடுப்பேன் நான். ஆனால் அவள் எழுதுவா பாருங்க, 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, 50 பேரும் 50 விதமாக எழுதிட்டு வருவாங்க. அந்த அந்த அசைன்மெண்ட்டை படித்தாலே பாதி நமக்கு நிறைய லேர்ன் பண்ணிக்குவோம். ஒவ்வொன்றும் எழுத பாருங்க, கோலம் போடுற கோர்த்தி போட்டு வருவோம் மேத்தமெட்டிக்கல் மாடல், எக்கச்சக்கமாக இருக்கும். அதனால தான் ஐ லவ் ஸ்டூடெண்ட்ஸ். ஜாலியாக பண்ணுவீங்க நீங்கள். நாங்கள் ஒன்று சொன்னோம்னா 10 கிரியேட் பண்ணிடுவீங்க. ஓகே, ஸோ இப்போ சார் வந்து சாரோட ரூமில் இருக்காரு, கொஞ்சம் தூரம் இங்கிருந்து. அப்படி நெக்ஸ்ட் பில்டிங், நெக்ஸ்ட் பில்டிங் வச்சுக்கலாம். நான் சாரை மீட் பண்ணோம். நான் இங்கிருந்து நடந்து போகிறதுக்கு முன்னாடி நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறேனோ அந்த பிளேஸில் வந்து கவனிச்சுட்டு வரீங்களா? ஜாலியாக இருக்கு பாருங்களேன், ஜாலியாக மேத்தமெட்டிக்ஸ் சொல்ல வரும் அப்படின்னு. I want to know, before I start walking, I want to know the number of steps to be taken by me to reach Sar's room. எனக்கு இங்கிருந்து நடக்குதுன்னா ஒரு படு சோம்பேறி, நடக்க மாட்டேன் அப்படின்னு அசியம் பண்ணிக்கலாம். எனக்கு இங்கிருந்து எத்தனை ஸ்டெப்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நான் இங்கிருந்து நடப்பேன் அப்படிங்கிறது உங்களுடைய ப்ராப்ளம். யூ ஆர் given, you are a mathematician, you have to find out. It should be a consistent solution. ஓகேவா? சரி, இப்போ எனக்கு அது தெரியாது, நான் ஆரம்பிக்கும் போது தெரியாதுல்ல நான் எவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது. இப்போ தெரியாத விஷயத்தை நம்ம மேத்ஸ்ல என்ன பண்ணிக்குவோம்? எக்ஸ் பாருங்க, எக்ஸுங்கிறது எவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டீங்க. நமக்கு நம்மளே ஒரு கிளாப் பண்ணிக்கலாமா? லைஃபே எக்ஸ் தான். சரி, எக்ஸ் மேம் ஐயோ இல்லை ஸ்மால் எக்ஸ். ஓகே, நாட் EX. This is X. I'm so sorry. Okay, so sorry. Okay, X. Okay, X. இப்போ இந்த எக்ஸ்ங்கிறது ஈவன் பிரம்மா கூட காலையில் எழுந்திரிச்ச உடனே இன்னைக்கு வந்து எக்ஸ் நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் அண்ட் ஒய் நம்பர் ஆஃப் மேல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு கெஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் கிடையாது. ஒன்லி த மேத்தமெட்டிஷியன்ஸ் ஹேவ் த ரைட்ஸ் டு கெஸ் எக்ஸ். எவ்வளோ சிம்பிளா, எவ்வளோ அழகா இதை ஒருத்தர் யோசிச்சு கண்டுபிடிச்சு குளோபல் லெவலில் எங்கே போய் நீங்கள் அன்னோன் அப்படின்னா எக்ஸ்ன்னு கொண்டு வந்து ஒரு விஷயத்தை பஞ்சா வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்க. ஓகே, ஃபைன். எக்ஸா இப்போ எக்ஸை பற்றி சொல்லணும். ஒன்ஸ் யுவர் வேரியபிள் இஸ் செட்,
வேரியபிள் பண்ணிட்டீங்க, எக்ஸ்ன்னு பண்ணிட்டீங்க. அப்போ அந்த எக்ஸுக்கு எப்படியெல்லாம் கேரக்டர் இருக்கும் அப்படின்னு, அந்த பொண்ணா கண்ணாடி போட்டிருப்பான், அவனா ஹைட்டாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஒரு கேரக்டர் கொடுக்கணும் அந்த வேரியபிளுக்கு. இமேஜின் பண்ணணும், இப்படி தான் எக்ஸ் அப்ரோச் பண்ணணும். எக்ஸ்னா லெட் இட் பி எக்ஸ்னு எழுதிட்டு அப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டுனாலும் போட்டு போகக்கூடாது. எக்ஸ்னு ஒருத்தர் நம்ம ஃபேமிலியில் புதுசாக உள்ள வந்துட்டார். அப்போ அவர் எப்படியெல்லாம் இருக்கணுங்கிறது நம்ம தான் சொல்லணும். அவர் எப்படி இருப்பார்னா வெறும் இன்டீஜர் வேல்யூஸ் மட்டும்தான் எடுத்துப்பார் இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும். கரெக்டா? இப்போ 1.25 ஸ்டெப் வச்சேங்க மேம், 1.25 ஸ்டெப் வச்சேங்க மேம் அப்படின்னு நான் சொல்ல முடியாதுல்ல. ஸ்டெப்ங்கிறது நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் என்னவா தான் இருக்கும், இன்டீஜராக தான் இருக்கும். அதனால எக்ஸ் வில் அசியூம் ஒன்லி திஸ் இஸ் த கேரக்டர் ஆஃப் எக்ஸ். ஒன்ஸ் யுவர் வேரியபிள்ஸ் ஆர் செட் இன் ஆர் அல்காரிதம். இது நான் சொல்றது சின்ன பிரச்சனை. இப்போ பைத்தான் யூஸ் பண்ணுங்க, ஜாவா யூஸ் பண்ணுங்க, இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கன்னா இப்போ உங்களுடைய ப்ராஜெக்ட் மேனேஜர் கிட்ட இருந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வந்தவுடனே நீங்க செட் பண்ண வேண்டியது யாரெல்லாம் பேராமீட்டர்ஸ், இவங்களெல்லாம் கண்டுபிடிச்சா இவங்க தெரிவாங்க, இவங்க கண்டுபிடிச்சா இதுதான் லாஜிக். இந்த லாஜிக் எப்போ கிடைக்கும்னா மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிச்சா மட்டும்தான் கிடைக்கும். நீங்க என்ன மெடிசின் பண்ணீங்கனாலும் என்ன நீட் பண்ணீங்கனாலும் லாஜிக் அப்படின்னு வரும்பொழுது unknowingly you will have the capacity, logical reasoning நமக்கா built-in ஆயிடும். ஸோ இந்த லாஜிக் ஓகே, எக்ஸ் வந்து இப்போ unknown என்ன சொல்லியிருக்கோம், இன்டீஜர்னு சொல்லிட்டோம். at the point of starting or where I am standing, I have not yet started working. Fine. அப்போ இந்த இடத்துல நிக்கிற இடத்துல எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும், 0. ஃபைன், சூப்பர். ஸோ இப்போ ஒரு 10 ஸ்டெப்ஸ் வைக்கிறேன்னா இந்த என்ட்ரன்ஸ் போயிடுறேன். அப்போ அட் த என்ட்ரன்ஸ் ஆஃப் திஸ் ரூம் எக்ஸ் வில் டேக் த வேல்யூ 10. ஒரு 150 ஸ்டெப்ஸ் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், சார் ரூமுக்கு நான் போயிட்டேன்னு வச்சுக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 150 எட் ஸ்டார்ஸ் ரூம். கரெக்டா மேம்? இவ்வளோ தானே. நீங்கள் யூ கேன் டூ இட் பை ட்ரையல் அண்ட் எரர். எவ்ரி டைம் நீங்கள் வாக் பண்ணும்போது கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் 150 இருக்கும், ஒரு டைம் 145 இருக்கும், ஒரு டைம் 160 இருக்கும். சார் வந்து எனக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ண போறாருன்னா அப்படியே லாங் ஸ்டெப்பாக வச்சு புதுசு ஓடிடுவேன். கரெக்டா? நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் டிபார்ட்மெண்ட்ல, கூப்பிட்டா திட்ட போறாரு அப்படின்னா நான் போறதே கொஞ்சம் அப்படியே. அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் மாறுமா? மாறும் கண்டிப்பா. அப்படி இப்படிதான். ஓகே, இப்போ இது வந்து நான் சொன்ன மாதிரி கன்சிஸ்டண்டா பெர்மனண்டா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிருந்து சாரோட ரூமுக்கு 50 மீட்டர்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உலகம் பூரா எந்த இடத்துல கொண்டு போய் என்னை நீங்க விட்டாலும் அந்த 50 மீட்டர் நடக்கிறதுக்கு நான் 150 ஸ்டெப் வைப்பேனா அப்படிங்கறதான் சொல்யூஷன். கன்சிஸ்டன்ட் சொல்யூஷன்ங்கிறது அதுதான். கவனிச்சுட்டு வரீங்களா? கன்சிஸ்டன்சி செக் பண்ணிருப்பீங்க நீங்க நிறைய இடத்துல. எப்படி செக் பண்றீங்கன்னா இதுதான் கன்சிஸ்டன்சி. எங்க போய் நீங்க அந்த ஒர்க் பண்ணாலும் அதுதான் சொல்யூஷனா இருக்கும். ரைட்? சரி, இப்ப இல்ல. இப்ப இதுவே இன்னொரு டைம் நான் அங்கிருந்து ரிட்டர்ன் வர்றேன்னா கண்டிப்பா எக்ஸோட வேல்யூ மாறும். சரி, இப்போ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னை இன்ட்ரோ பண்ணாங்கல்ல அவங்களையும் நடக்க விடுறேன். யுவர் குட் நேம் ப்ளீஸ்? பொன்மொழி. ஓகே, பொன்மொழியும் நடக்க விடுறேன்னா ஓகேவா? இப்போ பொன்மொழி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடக்கும் பொழுது அவங்களோட நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் நமக்கு தெரியாது. கவனிச்சுட்டு வரீங்களா? அப்போ அவங்களுக்கு என்ன நேம் கொடுக்கலாம்? வேரியபிள் நேம் ஒய்யா? ஒய் நாட் எக்ஸ் அகைன்? புரியல. நீங்க வைக்கிற அதே ஸ்டெப்ஸ் தான் அவங்க வைப்பாங்க. எக்ஸலென்ட் எக்ஸலென்ட். இது நம்ம வெரி பிக் கிளாஸ். நான் வைக்கிற அதே ஸ்டெப் அவங்க வைக்க மாட்டாங்க மேம். அவங்க சின்ன பிள்ளை ஸ்பீடா போவாங்க, நீங்க உங்களுக்கு வயசாயிடுது மெதுவா போறீங்க அப்படி நீங்க சொல்லவங்க. the length of the feet. எவ்வளவு அழகான பாராமீட்டர் பாருங்க. எக்ஸலென்ட் எக்ஸலென்ட் எக்ஸலென்ட். புரிஞ்சா என்ன சொல்றேங்கிறதுனா, அப்போ ஏன் வேற வேரியபிள் நேம் கொடுக்குறோம்? எந்த அல்காரிதம் நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னாலும் you should try to minimize the number of parameters, number of unknowns. நீங்க number of unknowns அதிகப்படுத்தி போக போக சால்விங்ல பிரச்சனை அதிகமாக தான் இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு மினிமைஸ் பண்ண முடியுமோ if possible you relate x and y. x கண்டுபிடிச்சா y கண்டுபிடிச்சிடலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று. So whenever you write on an algorithm you try to minimize the number of parameters, number of unknowns. So அந்த மாதிரி வரும்பொழுது இப்போ one will have the name y equal to 0 again. கரெக்ட் தானே? ஒரு 6 ஸ்டெப்ஸ் வச்சா போயிடுறாங்க அப்படின்னா y6. ஒரு 120 வச்சாங்க அப்படின்னா சார் ரூம் போயிடுறாங்கன்னா 120. y equal to 120. My question is, what is the total number of steps taken by both of us at SAR's room? என்னோட 150, அவங்களோட 120. வெறும் 270 மட்டும்தானா? Talk like a mathematician. Sorry? Divided by 2 இல்ல. Excellent, excellent, excellent. இன்னொரு கிளாப்.
ஓகே x plus y is equal to 270. இவ்வளவுதான். இப்போ இவ்வளவு நேரம் 10 நிமிஷமா நான் பேசுனது பூரா ஒரே லைன்ல கொடுத்துட்டாரு. என்னன்னு கொடுத்திருக்காரு? x plus y is equal to 270. xங்கற வேரியபிள், yங்கற வேரியபிள், 270ங்கற கான்ஸ்டன்ட், ஒரு பிளஸ்ங்கற அரித்மெட்டிக் ஆபரேட்டர், x plus yங்கற எக்ஸ்பிரஷன் ஈக்குவல் டுங்கற சிம்பல், x plus y equal to 270ங்கற ஒரு ஈக்குவேஷன். இது பூரா உங்களோட 6th அல்ஜிப்ராவா? 6th அல்ஜிப்ரால இவ்வளவுதான் படிச்சீங்க. இவ்வளவுதான் படிச்சீங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன இது பாலினாமியல்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் வந்திருக்கும். அவ்வளவுதான். இவ்வளவுதான் மாடல். பட் இதுல இன்னும் சொல்யூஷன் வரல. மாடல் தான் பண்ணியிருக்கோம். நான் 10 நிமிஷமா பேசுனதெல்லாம் ஒரே ஈக்குவேஷன் அடிச்சு விட்டாச்சு. என்ன? x plus y is equal to 270. அப்போ இது வந்து என்னவா இருக்கும்னா சால்வ் பண்ண முடியும். We have two variables, one equation. We cannot, of course we cannot solve, but we'll have infinite number of solutions, right? Okay? So அப்போ நமக்கு consistent solution வேணும்னா we need to have one more equation. அப்போ நான் ஒரு 3 times நடக்கிறேன், ஒன்னு ஒரு 5 times நடக்கட்டும், ஒரு 1200 வருதுன்னு வெச்சுக்கோங்க. அப்போ 3x plus 4y equal to 1200. correct? Now you have got a system of linear equations in two variables. You can solve using any of your methods. Cramer's rule, inverse method, substitution method, whatever you know you can apply பண்ணிக்கலாமா? சால்வ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க சொல்றீங்க மேம் x is equal to 160, y equal to 110. This is final and consistent. சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் இது நான் எக்ஸாம்பிளா சொல்லிட்டேன். if you solve those two equations you will not get the solution. just for assumption, ஒரு guessingல சொல்றேன். how to solve அப்படிங்கறதுல நீங்க பண்ணிடுவீங்க. கரெக்ட் தானே? இன்டிஜர் வரலனா ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுவோம். anyhow the total should be 270. so minus அப்போ x equal to 160 and y equal to 110. and what we call this solution? mathematical conclusion or mathematical solution. ரொம்ப ஜாலியா அப்படியே சிம்பிளா சொல்லிட்டோம். இதுவே நம்ம ரியல் டைம் ப்ராப்ளம் எடுத்துப்போம். சொல்யூஷன் ரியல் டைம்ல போகணும். போய் சொல்லணும் சார். of course சார் mathematician, he can understand what is x and what is y. if he is a non mathematician, ஒரு காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு சார் இருக்காருன்னா அவர்கிட்ட போய் சார் x equal to 160 சார், y equal to 110 சார்னு சொன்னோம்னா பாரதி மேம் வர வரைக்கும் பிள்ளைங்களாம் நல்லா தானே இருந்துச்சு, வந்து போனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஏன் இப்படி தனியா பேசிட்டு இருக்காங்க? so you should say that என்ன சொல்லணும்? ரியல் டைம்ல சொல்லணும். சார் பார்வதி has to take 160 steps and Pon has to take 110 steps to reach your room from the seminar hall. This is the final solution. So you have taken up an original problem, real life problem, and you have come with a real time solution. Correct? இப்போ ஒரு ப்ராப்ளம் கொடுக்கும்போது இதுதான் நீங்க மாடல் பண்ண வேண்டியது. So you take a situation, you convert it to a mathematical model. எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க. சிம்பிள். இப்போ காஃபி ப்ரிப்பேர் பண்றீங்க, இல்ல ஒரு கிரிக்கெட் பால் விளையாடுறீங்க, கிரிக்கெட் மேட்ச் ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல் பண்ணுங்க, கிரிக்கெட் மேட்ச் மேத்தமெட்டிக்கல் மாடல் பண்ணுங்க, ஃபுட்பால் பண்ணுங்க. யூ அனலைஸ். ஸோ இந்த அனலைஸ்ங்கிற இடம் தான் நம்ம ரிசர்ச் பண்ற இடம். இப்போ இதுல என்ன இருக்குன்னா நோன் மெத்தட்ஸ் அப்ளை பண்ணி நம்ம நம்மளுடைய மாடல் சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே, அது ஒரு ப்ராப்ளம் சால்விங். அவ்வளவுதான். அங்க இங்க இருக்கிற இந்த 2x2 மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனை சால்வ் பண்ற மெத்தட்ஸ் இல்ல, செட் ஆகலைங்கிற போது யூ ஃபைண்ட் a new method here, what we call research. நீங்க பண்ற அல்காரிதம், நீங்க பண்ற மேத்தமெட்டிக்ஸ் எல்லாத்தையுமே உங்க உள்ள கொண்டு வந்து எதுவும் பண்ண முடியலங்கிற போது யூ ஃபைண்ட் a new formula, new approach, new method. பட் பிகாஸ் உங்களுடைய மேத்தமெட்டிக்கல் ரிசர்ச் அப்ப எந்த இடத்துல வரும் அப்படின்னா உங்க ரிசர்ச் இங்க தான் வரும். எல்லா இடங்களையும் பிசிக்ஸ் இருந்தாலும் கெமிஸ்ட்ரியா இருந்தாலும். ஸோ யூ கன்க்ளூட் பை சேயிங் x 160 y 110. so இங்க பார்வதி 160 and Pon 110. real life solution. that's it. very simple. you can try for any situation. so இந்த மாதிரி போகும்போது இப்போ ஸ்ட்ரைட் லைன் y equal to mx plus c நம்ம எல்லாருக்குமே தெரியும். கரெக்ட்டா? y equal to mx plus c நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இப்போ y equal to mx plus c ல m ஸ்லோப்னு சொல்லுவீங்களா, c என்னன்னு சொல்லுவோம்? y intercept. கரெக்ட்டா? y கான்ஸ்டன்ட், y intercept, பாராமீட்டர் நம்ம என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். ஒரு 2 டைமென்ஷனல் ஷேப். இது அடுத்த கான்செப்ட். ஓகேவா? மேத்தமெட்டிக்ஸ்ல ஷேப்ஸா இருந்தாலும் இல்ல கான்செப்டா இருந்தாலும் ஒரு 2 டைமென்ஷனல் பத்தி பேசுறோம்னு வெச்சுக்கோங்களேன், நமக்கு எவ்வளவு இன்ஃபர்மேஷன் வேணும்னா 2 இன்ஃபர்மேஷன் வேணும். அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் y equal to mx plus c. நான் உங்களுக்கு புரியற மாதிரி எடுக்கிறேன். நீங்க எந்த லெவல்ல வேணாலும் மறுபடியும் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இப்போ mx plus c இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன், வெறும் y equal to mx மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இமேஜின் பண்ணிக்கிறீங்களா?
y equal to 5x நான் ஒரு லைன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ y equal to 5x மட்டும் எடுத்தேன்னா அந்த லைன் வந்து ஆரிஜின் வழியா போகுமா? ஆரிஜின் வழியா போகாதா? போகுமா? ஆரிஜின் வழியா போகுமா? எப்படி y equal to 5x போடுவோம்? x க்கு 0 கொடுப்போம், y வேல்யூ கண்டுபிடிப்போம். x க்கு 1, அப்போ 0 0 1 5 2 10 3 15. இங்க -1 கொடுத்தீங்கன்னா -5, கரெக்ட் தானேமா? -2 -10 போகுமா? அப்போ if you join the points you get the line for y equal to 5x. Just imagine you are drawing the line. இப்போ இந்த y equal to 5xங்கிறது பதிலா y equal to 5x plus 3 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆரிஜின் வழியா போகாது, ஒரு 3 யூனிட்ஸ் நகருமா ரைட் சைடுல, கரெக்ட் தானே? அப்போ 0 கொடுத்தீங்கன்னா 0,3 வழியா போகும், அப்படிதானே? x 0 வரல y என்ன வரணும்? 3 ஆ இருக்கும், கரெக்ட் தானே? x 0 வரும்போது இப்போ நம்ம போட்ட லைன்ல இருந்து கொஞ்சம் மேல வந்துடும், 0,3க்கு வரும், கரெக்டா? இப்போ 5x -3 இருந்தா என்ன நடக்கும்? இந்த சைடு நடக்கும். அப்போ சரி, இப்போ 5x plus 3 5x -3 இல்லாம நான் ஒரு 7x எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. 7x எடுத்துட்டா இப்போ 5xங்கிற லைன் இப்படி இருந்தா 7x கொஞ்சம் வேற மாதிரி ஸ்லோப் இருக்குமா? இமேஜின் பண்ணிக்க முடியுதா? அப்போ 7x plus 5 போட்டேன்னா இங்க நகரும், -5 போட்டேன்னா எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. வெறும் m வெறும் c தான். அப்போ m ஓட வேலை என்ன அப்படின்னா, m ஓட வேலை இப்போ நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் புரியுதான்னு பாருங்க. y equal to mx plus c ல m ஓட வேலை லைன் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணுமா, இப்படி இருக்கணுமா, இப்படி இருக்கணுமான்னு சொல்றது m. லைன் எங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றது c, கரெக்டா? அப்போ 2 டைமென்ஷனல்ல ஒரு ஆப்ஜெக்ட்டை நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா எத்தனை மெஷர்மெண்ட்ஸ் வேணும்? 2 மெஷர்மெண்ட்ஸ் வேணும். அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நமக்கு x minus a the whole square plus y minus b the whole square equal to r square. இவங்க யாரு? சர்க்கிள். x minus a the whole square plus y minus b. யார் வேணும்? சென்டர் வேணும், ரேடியஸ் வேணும். இப்போ நீங்க கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆன் பண்ணுவீங்கல்ல, கம்ப்யூட்டர் சிஸ்டம் எனக்கு நான் டைம் இருந்தா நான் கடைசியா ஜியோஜிப்ரால இதை நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 3 சென்டிமீட்டர் ரேடியஸ் இருக்கிற மாதிரி ஒரு சர்க்கிள், சென்டர் வந்து ஆரிஜின். இப்போ அந்த சர்க்கிள் எங்க இருக்குதுன்னு உங்களால இமேஜின் பண்ணிக்க முடியுதா? இப்போ சென்டர் வந்து 2,3க்கு மூவ் பண்ணிக்கோங்க, ரேடியஸ் வந்து ஒரு 4 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க. சர்க்கிள் கொஞ்சம் இடம் மாறி கொஞ்சம் பெருசாகுமா? இன்னும் கொஞ்சம் சென்டர் மாற்றி இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணா இன்னும் கொஞ்சம் சர்க்கிள் பெருசாகுமா? சின்னது கொஞ்சம் பெருசு கொஞ்சம் பெருசு கொஞ்சம் பெருசு. இப்போ கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆன் பண்ணும்போதெல்லாம் ஒரு டாட் மாதிரி ஒன்று அப்படியே வந்து போகும், இல்லாட்டி அப்படி இப்படி பெருசாகும். இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் வெறும் சர்க்கிள் தான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஒரு டைம் கொடுத்து பண்ணுவாங்க, ஒரு செகண்ட், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், 1/100 செகண்ட் டைமை கொடுத்துருவீங்க. அது டெம்போரல் பேர், அது அல்காரிதம் பேர். ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னா வெறும் சின்ன சர்க்கிள் தான், சர்க்கிளை வச்சு தான் அந்த டிசைனே போடுறாங்க கம்ப்யூட்டர்ல வர்றது எல்லாமே. நான் சொல்ற ஜியோஜிப்ரா டவுன்லோட் பண்ணிட்டு எப்படின்னு மட்டும் சொல்றேன், நீங்க எல்லாருமே எனக்கு சேட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன கொஸ்டின் கொடுக்கணும் அதுக்கெல்லாம் கடைசியாக கொடுத்துட்டு போறேன். நீங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லாரும் எனக்கு அனுப்பணும். அதை கேட்கிறேன், எங்க இன்ஸ்பயர் பண்ணாலும் எல்லாரும் நான் வேணா உங்களுக்கு சொல்றேன் பழைய பசங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில பண்ணிட்டு இருக்கான், இன்ஜினியரிங் இசிஇ பண்ணிட்டு இருக்கோம். அவன் எல்லாம் கண்டிப்பா ஏஐ போயிடுவான், பிஜி நிச்சயம். ஸோ அந்த மாதிரி ஓகேப்பா. ஸோ இப்போ அந்த 2 டைமென்ஷனல் மாடலிங் அப்படிங்கிறது இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் நான் சொன்னேன் இல்லையா, ஸ்ட்ரெயிட் லைன் ஏன் அந்த ஸ்லோப்ல வந்து நம்ம அவ்வளோ கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா, இப்போ ஸ்லோப் 5ங்கிறதுக்கு பதிலா 5.1 எடுத்துட்டேன்னா இடம் மாறுமா மாறாதா? ஐ மீன் ஷேப் மாறுமா மாறாதா? மாறும் இல்லையா? இப்போ அந்த ட்ரெண்ட் அனாலிசிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் டூயிங் அ பிஸ்னஸ், மந்த்லி டர்ன் ஓவர் ஒரு 5 crores வச்சுக்கலாம். சரி, இருந்தால் நல்லா தான் இருக்கும், இல்லையே வேலைக்கு போனால் தான் சாப்பாடு, ஓகே ஃபைன். ஸோ இப்போ 5 crores வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு இந்த 5 crores டர்ன் ஓவர் வந்து ஒரு 10 லட்சத்துக்கு ஆரம்பிச்சு இப்போ கொண்டு வந்து 5 crores இருக்கிறேன். ஐ எம் கோயிங் டு ஹேண்ட் ஓவர் திஸ் பிஸ்னஸ் டு மை சன் at the end of the year 2025, டிசம்பர் 25ல நான் கொடுக்கணும். ஓகேவா? எனக்கு நான் பையன்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது டிசம்பர் 25ல என்னோட பிஸ்னஸ்ல எவ்வளவு டர்ன் ஓவர் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சு கொடுக்கணும். இது மேத்தமெட்டிக்ஸ். இதுல யார் பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் தான் பண்ணுவாங்க, ரெக்ரெஷன் பண்ணுவாங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ஜனவரியில இருந்து மட்டும் எடுத்துக்கலாம். இந்த ஜனவரியில என்னோட ப்ராஃபிட், என்னோட டர்ன் ஓவர், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், அடுத்த ஒரு ஜூன் வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன்.
ஒரு ட்ரெண்ட் போட்டிருக்கேன்னா எல்லாத்தையும் பிளாட் பண்ணிட்டு கிராஃப் போட்டிருக்கேன். அண்ட் there is a line called line of best fit ஒன்று படிப்போம். அது இப்போ உங்களுக்கு வேண்டாம், அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிங்கன்னா அது தெரியும். அந்த லைன் என்ன பண்ணணும்னா உங்கள் ட்ரெண்டை சொல்லிடும், இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா. சப்போஸ் ஒரு 6 மாதத்துக்கு போயிட்டு மறுபடியும் ஒரு டவுன் இருக்கும், அப்புறம் மறுபடியும் மேலே போகும், மறுபடியும் அந்த மாதிரி போகும். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணுவோம் நம்ம. இப்போ எனக்கு டிசம்பரில் என்னோட ப்ராஃபிட் என்னன்னு தெரியணும்னா நான் என்ன பண்ண போறேன்னா நம்ம தெரியும்ல ஒரு ஸ்ட்ரைட் லைனில் y வேல்யூ வேணும் பர்டிகுலர் எக்ஸுக்கு அல்லது பர்டிகுலர் yக்கு எக்ஸ் வேல்யூ வேணும்னு என்ன பண்ணுவோம், we draw perpendicular from x axis from the point of intersection of the line and this line. Again you draw a perpendicular to y axis. That meeting point will give you corresponding y for the x taken. Correct தானே? So and the y value will give the profit in the month of December, so that I will tell my son that you are going to earn 55 crores in the month of December 2025 அப்படின்னு நான் பிஸ்னஸ் பண்ணுறேன். அப்போ ஸ்ட்ரெயிட் லைன்ங்கிறது பார்த்தா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ட்ரெண்ட் அனாலிசிஸ் போயிட்டீங்க அப்படின்னா அத்தான ப்ரிடிக்ஷன் இருக்கும். வெதர் ப்ரிடிக்ஷன் ட்ரெண்ட் அனாலிசிஸில் நடக்குது. என்ன ப்ரிடிக்ஷனாக இருந்தாலும் பிஸ்னஸ் ப்ரிடிக்ஷனாக இருந்தாலும் ப்ரிடிக்ஷன் அப்படின்னு வர இடத்துல எல்லாம் யார் வருவாங்கன்னா ரெக்ரெஷன் தான், ஸ்ட்ரெயிட் லைன் தான் வரும். அப்கோர்ஸ் இன்டெகிரேஷன் அதே மாதிரி தான். இன்டெகிரேஷன் 10th படிச்சிருக்கீங்க தானே? ஓ இப்போ படிச்சுட்டு இருக்கீங்களா? யாரெல்லாம் இன்டெகிரேஷன் டாபிக் டச் பண்ணிட்டாங்க பார்த்துட்டீங்க அப்படிங்கிறவங்க எல்லாம் கேன் யூ ஷோ யுவர் ஹேண்ட்ஸ்? ஆல்மோஸ்ட் ஆன். ஓகே. ஸோ கொஞ்சம் பேர் இருக்கீங்க. இன்டெகிரேஷன் என்ன, சிங்கிள் இன்டெக்ரல் அப்படிங்கிறது என்ன கொடுக்குன்னா ஒரு அப்ளிகேஷன் மட்டும் சிம்பிளாக சொல்லிடுறாரு. உங்களுக்கு லென்த் ஆஃப் த லைன் கொடுக்கும். லிமிட்ஸோட நான் சப்ஜெக்ட் போனால் அவ்வளோதான் நீங்கள் முடிச்சிருவீங்க. இன்டெகிரேஷன்லாம் டீச் பண்ணணும்னா ஒரு 2 hours அப்படி ஜாலியாக கொண்டு போயிடலாம். சிங்கிள் இன்டெகிரேஷன் will give you length of a line. இப்போ இன்டெகிரல் 1 to 5 போடுறீங்க அப்படின்னா the distance between the point to one real line. You imagine the real line from 1 to 5. அப்போ 4 centimeter அல்லது 4 meter என்னவா இருந்தாலும் சரி உங்களோட ஸ்கேல். அப்போ 1 to 5 என்ன டிஸ்டன்ஸோ அதை யார் கொடுப்பாங்கன்னா you add points, accumulate points from 1. நம்பர் 1ங்கிற பாயிண்ட் எடுத்துக்குவீங்க ரியல் லைன்ல. இமேஜின் பண்ணிக்கிறீங்களா? 1க்கு அப்புறம் என்ன வேல்யூ? 1க்கு அப்புறம் என்ன பாயிண்ட் வரும்? 1.5 2.5 3 8.5 goes with an interval of 0.5. Any other answer? I want the next immediate point to number 1. Sorry? 1.1 1.00 நம்ம டால் மேன் சொல்லிட்டாரு. 1.001 1.0001 1 point infinity number of zeros 1. So you cannot guess. எவ்வளோ வந்து இது இன்னமும் கண்டுபிடிக்க முடியாது, யாராலையும் முடியாது. வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ நான் பாயிண்ட் அப்படின்ட்டு ஒரு போர்டு எடுத்துட்டு சாக் பீஸ்ல யூ ட்ரா 1, இதுதான் பாயிண்ட். இதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் ஆட் பண்ணுங்க. சாக் பீஸ்ல பாயிண்ட் வைக்கிறேன் இல்லையா, அதுக்குள்ள thousands and thousands of points இருக்கும். அதே பாயிண்ட் மைக்ரோ டிப் பென்ல வச்சிருக்கேன் அப்படின்னா யூ இமேஜின் த சைஸ் ஆஃப் த பாயிண்ட். கரெக்டா புரியுது என்ன சொல்றேங்கிறது? ஸோ ஐ ஆட், ஐ அக்யூமுலேட், ஐ இன்டெகிரேட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்திட்டே போறேன், ஸ்ட்ரெயிட் லைன்ல போறேன். அது யாரால முடியும்னா அதனால தான் அதுக்கு பேரே இன்டெகிரேஷன். மேத்மெட்டிக்ஸ்ல எந்த வேர்ட் எடுத்துட்டீங்கனாலும் அதனுடைய லிட்ரரி மீனிங் தான் அதனுடைய டெஃபினிஷன். லிட்ரரி மீன் இன்டெகிரேஷன் அப்படின்னா ஒருமைப்படுத்துதல். நாங்களாம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒருமைப்பாடு, யூனிட்டி இஸ் இன்டெகிரேஷன் சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அதுதான் இன்டெகிரேஷன்ங்கிறது ஒன்று சேர்த்துறது. இங்கே யாரை ஒன்று சேர்த்துறீங்கன்னா எவ்வளோதான் அழகுங்கிறீங்க. அதெல்லாம் ஒன்று சேர்த்துட்டே போனீங்கன்னா யார் கிடைப்பாங்க? ஸ்ட்ரெயிட் லைன் கிடைப்பாங்கன்னா உங்களுக்கு லென்த் கிடைக்கும் 1 to 5 வரைக்கும். ஓகே, ஓவர். இதுக்கப்புறம் மல்டிபிள் இன்டெகிரல்ஸ்னு ஒரு டாபிக் படிப்பீங்க. டபுள் இன்டெகிரலும் ட்ரிபிள் இன்டெகிரலும் படிப்பீங்க. டபுள் இன்டெகிரல் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இப்போ வீட்டில் ஒரு சைட் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு முன்னாடி வந்து இப்போ சொல்லுவாங்க, பேரண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது கேள்விப்பட்டிருக்கீங்க, முன்னாடி 45 அடி, பின்னாடி 57 அடி, ஒரு சைடு 63 அடி, இன்னொரு சைடு 72 அடி. ஒரு இர்ரெகுலர் ஷேப் கிடைக்குமா? ஒரு குவாட்ரேட்டரல் கிடைக்கும், அவ்வளவுதான். இதனுடைய ஏரியா கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா நீங்களே ட்ரா பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஈவன் நம்பரே, இப்போ 40/30 ஸ்கொயர் அப்படின்னா 1200 ஸ்கொயர் ஃபீட் சொல்லிருக்கீங்க. இப்பெல்லாம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட்டே 10,000 போகுது. இப்போ ஈவன் ஸ்கொயர் ஃபீட் மேட்டர்ஸ் எல்லாம் கரெக்ட் தானே ஃபார் யுவர் பேரண்ட்ஸ். அப்படிங்கிறப்போது எக்ஸாக்டா ஸ்கொயர் ஃபீட்டோட சொல்லணும் அப்படின்னா அது ட்ரை பண்ணுங்க யார் வேணாலும்.
இல்லை நான் வேணாலும் ஒரு ப்ராப்ளம் அனுப்புகிறேன், கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லிடணும். ஓகேவா? இந்த டபுள் இன்டெக்ரல் என்ன பண்ணணும்னா, இன்ஸ்டெட் ஆஃப் அக்யூமுலேட்டிங் பாயிண்ட்ஸ் யூ அக்யூமுலேட் லைன். அப்போ இன்டெக்ரலில் என்ன பண்ணுவோம்னா, எக்ஸ் வந்து 1 to 5, ஒய் வந்து 7 to 8 இருக்கும். அப்போ எக்ஸ் 1 to 5 எடுத்துட்டு ஒய் 7ங்கிற இடத்துல ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, ஒரு லைன் கிடைக்கும். அந்த லைன் அப்படியே மூவ் பண்ணுங்க, 8 வரைக்கும் மூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்கும். அப்போ டபுள் இன்டெக்ரல் உங்களுக்கு என்ன கொடுக்கும்னா ஏரியா கொடுக்கும். ட்ரிபிள் இன்டெக்ரல் என்ன கொடுக்கும்னா வால்யூம் கொடுக்கும். வால்யூம் எந்த சாலிட் இர்ரெகுலர் ஷேப்ல இருக்கிற சாலிட்னாலும் வால்யூம் கண்டுபிடிக்கும். once you know the limits you can find the volume. அப்போ இந்த வால்யூம் எப்படி, instead of moving a line we move a plane here. ஒரு புக் இப்போ இந்த இது இருக்கு, இது ஃபிளாட்னு கஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இதை நான் மூவ் பண்ணும்போது ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை ஆகும், becomes 3 dimensional and you can find the volume of the space occupied by this moving. எங்க வேணாலும் இருக்குன்னா இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் சொல்றேன் அப்படின்னா எவ்வளவு அப்ளிகேஷன்ஸ் பாருங்க. இன்டகிரேஷன் ஆஃப் கோர்ஸ் நீங்க படிக்கும்போது உங்களுக்கு அது புரிஞ்சிடும். அதே மாதிரி தான் செட்ஸ் வந்து எப்படி டிஃபைன் பண்ணிருக்கோம்னா, செட் தியரி படிச்சிருக்கோம்ல, கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் படிச்சிருக்கோம். கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ அது எப்படி இருக்கும்னா, அதில் இன்னொரு வே நிறைய யூ கேன் டிஸ்கிரைப் எ செட் இன் மெனி வேஸ். ஸோ அதில் ஒரு வே என்னன்னா கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஒன்று படிச்சிருக்கீங்க. கை ஏ ஆஃப் எக்ஸ்ன்னு படிச்சிருக்கீங்களா? ஈக்குவல் டு 1 if x is in a, equal to 0 if x is not in a. படிச்சிருக்கோமா? அது படிச்சதில்லை. என்னன்னா இப்போ ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ கோ டு த கிரவுண்ட், பிடி சார் எப்பயாவது மீட் பண்ணுவீங்க இல்லையா? மீட் பண்ணுறது கூட மாட்டோம் நாங்கள் சயின்ஸ் டீச்சர்ஸ். அஃப்கோர்ஸ் ஏதாவது டைம் கிடச்சி போனீங்கன்னா சார் சின்ன கிளாஸ்லாம் இது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்பீங்க. இப்போ சே 1 2 1 2 1 2 1 2 பண்ண வச்சிருப்பாங்களா? ஆல் ஒன்ஸ் கம் ஃபார்வர்ட் அண்ட் ஆல் டூஸ் கோ பேக் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும்போது, ஆப்ஜெக்ட்ஸ்ல இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் சப்போஸ் எனிதிங் கலெக்ஷன் இருக்கும்போது அந்த கலெக்ஷனை ரெண்டா பிரிக்கணும் அப்படின்னா அது செட் தியரி தான் பண்ணும். அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த ஃபங்க்ஷன் பேர் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன். அது என்ன பண்ணுன்னா, இது 1 2 நீங்க சொல்லணுங்கிறது இல்லை. யூ சே 10 20 இல்லை 100 200 இல்லை 10 11 என்னவா வேணாலும் இருக்கலாம். உங்களோட எய்ம் என்ன, யூ டிவைட் த குரூப் இன்டு 2. அது யார் செய்யறாங்க அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் தான் செய்யும். அது ஏங்கிறது நான் அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி தான் மேட்ரிசஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க உங்களுடைய இன்ஃபர்மேஷன் இப்போ நீங்க ரிசீவ் பண்றீங்க இல்லையா? ரிசீவ் பண்றோம்ல, மேட்ரிசஸும் இமேஜஸ் எல்லாம் ரிசீவ் பண்றீங்களா? நாட் ஒன்லி இன்ஃபர்மேஷன், இமேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவைலபிள் இன் த ஃபார்ம் ஆஃப் வேவ்ஸ் தான். உங்க ட்ரிக்னாமெட்ரி, சைன், கொசைன், மேட்ரிசஸ் இந்த 3 இல்லைன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில வேலையே இல்லை. அதை நான் எப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு இமேஜ் நீங்க ரீட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கம்ப்யூட்டர்ல பிக்சர் எடுக்கிறீங்களா, மொபைல்ல போட்டோ எடுக்கிறீங்களா? இந்த ஒன்று மட்டும் கேட்டுக்கோங்க இன்ஃபர்மேஷன். இப்போ மொபைல்ல போட்டோ எடுக்கிறோம்ல, கேட்ச் ஆன உடனே அங்க போய் மொபைல்ல எப்படி அது ஸ்டோர் ஆகும்னா மேட்ரிக்ஸாக தான் ஸ்டோர் ஆகும், பிக்சரா ஸ்டோர் ஆகும். ப்ராசஸ் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம வெளியில வர்றது பிக்சரா தான் வரும். உள்ள நடக்கிறது எல்லாமே மேட்ரிசஸோட ஆப்ரேஷன்ஸ் தான். மேட்ரிசஸ் இல்லை அப்படின்னா ஃபோட்டோஸ் அத்தனை ஃபோட்டோஸும் எங்க இருக்கும்னா, எல்லா ஃபோட்டோஸும் நான் சொல்றது சும்மா நம்ம மொபைல் எடுக்கிற ஃபோட்டோ வாட் எவர் இட் இஸ், ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு இமேஜை டிஜிட்டலாக நீங்க ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அது என்னவா ஸ்டோர் ஆயிருக்கும்? மேட்ரிக்ஸாக மட்டும்தான் ஸ்டோர் ஆகும். அதுதான் மேட்ரிக்ஸஸோட வேலையே. ஃபோரியர் சீரிஸ் நான் சொல்லிட்டேன். சைன் அண்ட் கொசைன் இல்லை அப்படின்னா இப்போ இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் எவ்ரிவேர். இப்போ நீங்க ஒரு ரிசீவர் இந்த இடத்துல வச்சீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணிக்கலாம். கரெக்ட் தானே? எங்க நீங்க ரிசீவர் வைக்கிறீங்களோ அங்கே ரிசீவ் பண்றீங்க. என்ன ஃபார்ம்ல இருக்குதுன்னா இன்ஃபர்மேஷன் எல்லாமே வேவ் ஃபார்ம்ஸ்ல இருக்கும். வேவ்க்கு எல்லாமே வேவை எப்படி நீங்க மேத்தமெட்டிக்கலா டிஃபைன் ஒன்லி யூசிங் சைன் அண்ட் கொசைன். அது ஒரு பிக் ஸ்டோரி. எது முடிஞ்சா இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஃபாஸ்ட்ங்கிறது ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். அதில் ஒன்று தான் நான் சொன்னேன், ஜியோஜிப்ரா. ஸோ இதுதான் செட் தியரி. ஸோ இட் மேப்ஸ் ஆல் த எலிமெண்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஹைட்டை பற்றி நான் அனலைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ ஹைட் நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா, என்னோட பெர்செப்ஷன் பிரகாரம் the students whose height is 165 centimeter and above are tall, others are not tall, short வச்சுக்கிறேன். அப்போ நான் ஹைட் ஆரம்பிக்கிறேன், சர்வே பண்ணுறேன், ஒவ்வொருத்தரோட ஹைட்டையும் வாங்குறேன். அப்போ யாருக்கெல்லாம் 165 and above இருக்கோ they will take the value 1, others will take the value 0. இவ்வளோதான். இப்போ இது ரெண்டாக பிரிக்கும், அதுதான் இதோடைய வேல்யூ. ஸோ மேப்ஸ் ஆல் த எலிமெண்ட்ஸ். அப்போ இட் இஸ் அ மேப்பிங். இதுதான் இது பேர் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் கையே மேப்ஸ். இங்கே யாருன்னா நம்ம தான் யூனிவர்சல் செட். இந்த ரூம்ல எத்தனை பேர் இருக்கோமோ நம்ம எல்லாரும் ஃபார்ம் பண்றது தான் யூனிவர்சல் செட். X is a set of students in this room. இவங்க எல்லாருமே எந்த வேல்யூ பண்ணுவாங்கன்னா either 0 or 1, 2 வேல்யூ லாஜிக்கு
மேப் ஆயிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் another important. எவ்வளோ அழகா இது மாற்ற பாருங்க. இதுதான் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனோட வேலை. பிளாக்கா ஒயிட்டா, ஒயிட் எல்லாம் 0. பைனரி இமேஜ்ல நடக்கிற அத்தனை ஆப்ரேஷன்ஸும் இந்த 0 1ல தான் நடக்கும். பிளாக் எல்லாமே ஒன்றா இருக்கும். இங்க பிரச்சனையே யாருன்னா இந்த கிரே தான். எல்லா இடத்துலையுமே பிளாக் அண்ட் ஒயிட் மட்டுமே இருக்காது. எய்தர் ஒயிட் ஆர் பிளாக் மட்டுமே இருக்காது. இப்போ எனக்கு கொண்டு போய் சவுத் ஆப்பிரிக்கா விட்டின்னு வச்சுக்கோங்களேன், மேம் நீங்க பேசுறது பார்க்க உங்களை அங்கதான் கொண்டு போய் விடலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம் முடிஞ்ச உடனே அப்படின்னு அப்படியே வெள்ளையா தெரியவேண்ணா, கரெக்டா? எனக்கு கொண்டு போய் சவுத் ஆப்பிரிக்கா விட்டேன். அதே ஆள் கொண்டு போய் யூஎஸ்ல விட்டு பாருங்க, எனக்கு பேரே பிளாக். நான் யூஎஸ் போயிட்டேன்னா என் பேரே பிளாக் தான். ஆமாவா இல்லையா? சேம் கலர். அப்போ டிஃபரன்ஸ் தானே. அப்போ என்னன்னா கிரே இருக்கும் லைஃப்ல, எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டுமே இருக்காது. எஸ் ஆர் நோ மட்டுமே இருக்காது. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டுமே இருக்காது. ஃப்ரெண்டு தான் கொஞ்சம் சில இடங்கள்ல பிரச்சனை வரும். ஃப்ரெண்டு ஆனா ஃப்ரெண்ட் இல்ல சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எங்கேயோ சம் அன்சர்டனிட்டி இருக்கும். அந்த அன்சர்டனிட்டி தான் இந்த கிரே. இந்த பைனரி ஹெல்ப் பண்ணாது, நம்ம செட்டப் ஹெல்ப் பண்ணாது. அது இதெல்லாம் அட்வான்ஸ்டு ரிசர்ச். இது நம்ம போகல. அது செட்டுக்கே பேரு ஃபஸின்னு பேரு. ஃபஸினா ஃபர்ஸ்ட் பண்றோம்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி அன்சர்டனிட்டி, கன்ஃபியூஷன். அப்படியே செவத்துனால இருக்கும் போனேன், லெஃப்ட்ல குதிக்கிறதா ரைட்ல குதிக்கிறதா, ட்ரூவா ஃபால்ஸா, லெஃப்டா ரைட்டா தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அதுக்கு அது மெனி வேல்யூ. இமேஜ் இப்படி தான் டிஃபைன் பண்றோம். ஒரு இமேஜை டிஃபைன் பண்ணோம்னா மேட்ரிக்ஸ் நமக்கு தெரியும், A11 A12 தெரியும் இல்லையா? எல்லாருக்குமே தெரியும். இப்படி தான் டிஃபைன் பண்றோம். இது ரீட் பண்ணிக்குவோம். இமேஜ் ரீட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு பேரு பிக்சர் எலிமெண்ட்னு பேரு. பிக்சலா வச்சுக்கோ நம்ம. If you increase the pixel, the quality of the image varies. Have you experienced it? Pixel adjust பண்ண quality மாறுதா? என்ன அட்ஜஸ்ட் பண்றீங்கன்னா நம்பர் ஆஃப் ரோஸையும் நம்பர் ஆஃப் காலம்ஸையும் அட்ஜஸ்ட் பண்றீங்க. பிக்சல் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இனிமேல் எதுவா இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதை அட்ஜஸ்ட் பண்றீங்க? You either increase or decrease the number of rows and number of columns of the image. That's it. Very simple. இதுதான் நடக்கும். So you can see the quality of the image when you adjust your pixels, number of pixels. இதுதான் நடக்கும். So GeoGebra is a combination of geometry and algebra. But ஜியோனா JIO எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா எனக்கே sometimes confuse ஆயிடும். ஜியோனா JIO அப்படின்னு. JIO-வா இல்லை இது மேத்தமெட்டிக்கல் ஜியோ, ஓகேவா? அதனால இந்த ஜியோ வச்சுக்கலாம். GeoGebra இது எல்லாமே லெஃப்ட்ல இருக்கிறது எல்லாமே வந்து லைசன்ஸ்டு சாஃப்ட்வேர். இது ஈக்குவலன்ட் ஃப்ரீ அண்ட் ஓப்பன். இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்லைடு மட்டும் மனசுல வாங்கிக்கோங்க. என்ன இன்ஃபர்மேஷன் இதில் நான் சொல்ல வர்றேன்னா, கம்ப்யூட்டர் நம்ம போகும் பொழுது நீங்க ஒர்க் பண்ண போனீங்கனாலும் சாஃப்ட்வேர் போறீங்க அப்படின்னா அதுல லைசன்ஸ் இன்க்ளூடிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். இப்போ ஓப்பன் ஆன உடனே மைக்ரோசாஃப்ட் ஓப்பன் ஆகுது இல்லையா? அது ஆக்சுவலா நம்ம பண்றதெல்லாம் பைரேட்டட், பண்ணக்கூடாது, இல்லீகல். அது எல்லாமே வந்து லைசன்ஸ்டு. மைக்ரோசாஃப்ட் வந்து நம்மள இப்போ லேப்டாப்ல நம்ம போட்டிருக்கோம், லைசன்ஸ் இல்லாம போட்டிருக்கோம்னா வந்து அவங்க சீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றது புரியுது இல்லையா? அதுக்கு பதிலாக லினக்ஸ்னு ஒரு அந்த மாதிரி நிறைய ஃப்ரீ அண்ட் ஓப்பன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்கு. மேத்தமெட்டிக்கல் சாஃப்ட்வேர் எல்லாம் லினக்ஸ்ல போகும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் நல்லா இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஈக்குவலன்ட் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். ஓப்பன் சோர்ஸ்ங்கிறது ஃப்ரீங்கிறது என்னன்னா அவைலபிள் ஃப்ரீ, நோ காஸ்ட் இஸ் இன்வால்வ். ஓப்பன்ங்கிறது என்ன, யூ கேன் ஷேர் யுவர் ஐடியாஸ், யுவர் கோடிங், யுவர் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பண்ண முடியும். இந்த மாதிரி இது இந்த SPSS எல்லாம் போனீங்கன்னா லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ருபீஸ். இது எப்போ எங்களுக்கு இதெல்லாம் வேணும்னு நாங்கள் ஃபீல் பண்ணோம் அப்படின்னா, எங்களோட ஒர்க் எல்லாம் சிஸ்டம்க்கு கொண்டு போகும்பொழுது மேட்லாப்னு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும். இது வந்து ஒரு மாடியூல் வாங்குறோம் அப்படின்னாலே 1 lakh. நான் இப்போ ஃபஸி செட்டில் ஒர்க் பண்ணணும் இல்லை ஆப்டிமைசேஷனில் ஒர்க் பண்ணணும்னா ஒரு மாடியூல், ஒரு பர்டிகுலர் மெத்தட் ஆஃப் சால்விங்க்கு மட்டும் 1 lakh கேட்குறாங்க. டோட்டலாக அந்த சாஃப்ட்வேர் வாங்கணும்னா ஒரு 40 lakhs ஆகும். ஸோ அதுக்கு பதிலாக தான் நாங்கள் இந்த சாஃப்ட்வேர் இங்கே யூஸ் பண்ணுறோம்னா சைலாப். இந்த ஆக்டேவ்ங்கிறது நான் சொன்னேன் இல்லையா, சம்மர் ரிசர்ச் ஃபெலோஷிப், இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லலை இன்னும். டீச்சர்ஸ்க்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இப்போ MSc படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்கன்னா இயர் பிரேக்கில் மாதம் உங்களுக்கு வந்து எங்களுக்கு 15,000 16,000, உங்களுக்கு வந்து 7,000 8,000 அந்த மாதிரி கொடுப்பாங்க 2 மாதத்துக்கு. நான் மும்பை IITயில் போய் ஒரு டைம் ஒர்க் பண்ணேன், கொச்சின் யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஒரு டைம் ஒர்க் பண்ணேன் ஒரு சயின்டிஸ்ட் கீழே. அப்படி பண்ணும்பொழுது அங்கே இருக்கிற ரிசர்ச் ஸ்காலர்ஸ் இந்த ஆக்டேவ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போதான் எனக்கு தெரிஞ்சது இப்படி ஒரு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ங்கிறதே எங்களுக்கு அப்போ தான் தெரிய வந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் கொண்டு வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ஃப்ரீ. பைத்தான் ஆஃப்கோர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு அவேர்னஸ் இருக்கும், படிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ
இந்த லிப்ரே ஆஃபீஸ் அப்படிங்கிறது என்ன, மைக்ரோ ஆஃபீஸ். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, நீங்க எம்எஸ் வேர்டு பண்ணுவீங்க, எம்எஸ் எக்ஸல் பண்ணுவீங்க, எம்எஸ் பவர் பாயிண்ட் பண்ணுவீங்க, இது எல்லாமே எம்எஸ் ஆஃபீஸ் மாதிரி இது லிப்ரே ஆஃபீஸ். லிப்ரே மேப்ங்கிறது கால்குலேட்டர். ஸோ இது எல்லாமே இது ஒரு தகவல் உங்களுக்கு. இந்த மெசேஜ் நீங்க எடுத்துட்டு போகணும். இப்படி ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்கு, ஓப்பன் சோர்ஸ் இருக்கு, லைசன்ஸ்டு இருக்கு. எதுக்குமே லைசன்ஸ் போக வேண்டாம். இதை யாரு ஸ்ட்ராங்கா சொன்னாங்க அப்படின்னா அப்துல் கலாம் சார் தான். கலாம் சாரோட ரிசர்ச் அத்தனைக்கும் என்னதான் யூஸ் பண்ணுவாருன்னா ஃப்ரீ அண்ட் ஓப்பன் தான் யூஸ் பண்ணுவார். ஏன்னு கேட்டா ரைட் பிளேஸ்ல பேசிட்டு இருக்கேன், கரெக்டா? ஓகே. ஸோ இப்போ என்னன்னா, ஏன் அவர் வந்து அப்படி சொன்னாருன்னா, இப்போ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்து யூஎஸ் வருது. நீங்க லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் போட்டு வாங்கி பணம் அவங்களுக்கு போகுது. புரியுதா என்ன சொல்றீங்க? அப்ப நம்மளோட இக்கானமி எப்போ, அவர் சொன்ன ஒரு பாயிண்ட், நம்மளோட இக்கானமி டெவலப் ஆயிருக்கு. அவர் சொன்ன பாயிண்ட், எந்த லைசன்ஸ் சாஃப்ட்வேரும் அவுட் சைட் கண்ட்ரில யாரெல்லாம் ஓனர்ஸோ அந்த சாஃப்ட்வேர் வாங்கக்கூடாதுன்னு சொன்னார். முடியும்னா இங்க டெவலப் பண்ணுங்க, இல்லாட்டி ஃப்ரீ அண்ட் ஓப்பன் இருக்கிறது யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன லெவல் ரிசர்ச் வரைக்கும் வேணாலும். பைத்தான் தான் நாசா இப்போ ப்ளே பண்ணிட்டு இருக்கு, பைத்தான் தான் அந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே ஃப்ரீ அண்ட் ஓப்பன். ஸோ ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுங்கிறது ஒரு பாலிசியாக வச்சுக்கோங்க. இது ஒரு ரெக்வஸ்ட் எனக்கு எங்கிட்ட இருக்கு, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. லைசன்ஸ்டு போக வேண்டாம். சேலஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் பிக் டேட்டா பெரிய சேலஞ்ச். ஒரு மேத்மெட்டிஷியனா, ஒரு சயின்டிஸ்டா சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா பிக் டேட்டா. டேட்டா வந்து க்ளவுட்ஸ்ல அப்படியே டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் டேட்டா. கரெக்டு தானே? டன்ஸுங்கிறது கரெக்டான ஸ்கேல் கிடையாது, நான் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். அவ்வளவு குவாண்டம் வந்து போயிட்டே இருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ண போறீங்கிறதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்கு. நம்ம என்ன படிக்கணும், இங்கெல்லாம் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, பெரிய லெவலில் நம்மளை இமேஜின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஜாலியாக இருக்கும். நான் ஒரு பிக் டேட்டா அனலிஸ்ட் ஆகணும், ஜாலியாக இருக்கும், பண்ணணும். நல்ல டைம் இருக்கு, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. டோன்ட் வேஸ்ட் டைம். ஒரே இது அவ்வளோதான். அதே மாதிரி இன்டர் டிசிப்ளினரியாக இருக்கும். நாசா சயின்டிஸ்ட் ஒருத்தர் ஒரு போன வாரம் எங்கள் காலேஜுக்கு வந்த பை நேம் நடேஷன் ஜாம்புலி தான், கூகுள் பண்ணி பாருங்க. அவர் படிச்சது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பிசிக்ஸாக இருக்கும். இப்போ இருக்கிறது ரிலேபிள் சிஸ்டம் இன்ஜினியராக இருக்கார் நாசாவில். பிஎஸ்சியில் ஒரு கோர்ஸ் பண்ணியிருப்பாரு, எம்எஸ்சியில் பண்ணியிருப்பாரு, எம்எஸ்சி பாதியில் விட்டுட்டு வேற ஒரு எம்டெக் போனார். அந்த மாதிரியே படிச்சு ஒரு 10 years டைம் எடுத்துட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா டாப் லெவலில் இருப்பார். அப்போ இன்டர் டிசிப்ளினரி போகணும். மேத்ஸ் படித்தா ஃபிசிக்ஸ் தேவையில்லை, ஃபிசிக்ஸ் படித்தா கெமிஸ்ட்ரி தேவையில்லை, கெமிஸ்ட்ரி படிச்சுட்டா எக்கனாமிக்ஸ் தேவையில்லை. நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு ஆப்ஷன் பிஎஸ்சி மேத்மெட்டிக்ஸ் அல்லது பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சுட்டு எம்ஏ எக்கனாமிக்ஸ் ஐஐடியில் இருக்கு. நீ ஜேஇஇ பண்ணிக்க முடியல அப்படின்னா ஐஐடி போகிறதுக்கு ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்கு. நீங்க அதவே பயந்துட்டு படிக்காதீங்க. அதுக்காக ஜேஇஇ விட்டுருப்பா இப்ப ஜாலியா இருப்பான்னு சொல்லி எங்க வீட்டுல போய் சொல்லிடாதீங்க. பாரதி மேம் வந்தாங்க, ஜேஇஇ படிக்க வேண்டாம், பின்னாடி போய்க்கலாம், அப்படி கிடையாது. யூ ட்ரை. இஃப் நாட் தான் நான் சொல்றது 1% கூட இருக்கலாம். இங்க இருக்கிறதுல 1% ஆஃப் ஸ்டூடெண்ட் சக்சஸ் பண்ண முடியாட்டியும் நான் சொல்றது டோன்ட் கிவ் அப். இஃப் யூ லூஸ் யுவர் ஜேஇஇ டோன்ட் கிவ் அப். என்னோட அதுக்கு நாங்கெல்லாம் இருக்கோம், உங்களை கூட்டிட்டு போவோம். யூ அப்ரோச் மீ, அப்ரோச் சார் கொடுக்குறோம் உங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அதில் ஒன்று எம்ஏ எக்கனாமிக்ஸ். எக்கனாமிஸ்ட் வந்து பஞ்சம் இந்தியாவில். நல்ல எக்கனாமிஸ்ட் மன்மோகன் சார். எனக்கு தெரிஞ்சு என்னோட அப்சர்வேஷனில் மன்மோகன் சிங் தி பெஸ்ட் எக்கனாமிஸ்ட் இன் இந்தியா. ஹி சிக் நவ். இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி. ஸோ வேண்டாம், அது நான் பேசிக்கலாம். ஃபைன், ஓகேவா? அந்த மாதிரி எக்கனாமிஸ்டே இல்லை. ஆர்பிஐ போங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா போங்க, எம்ஏ எக்கனாமிக்ஸ் பண்ணுங்க ஐஐடியில், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு போங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போயிட்டு ஒன்றுமே வேண்டாம்ப்பா, சிம்பிளாக சொல்கிற ஒரு சொல்யூஷன், ஒரு சர்ச் நோட் பண்ணிக்கோங்க. கிரேட் பி ஆஃபீஸர்ஸ் இன் ஆர்பிஐ அப்பாயின்மெண்ட் எலிஜிபிலிட்டி போய் பாருங்க. காமர்ஸ் பிஹெச்டி, மேத்மெட்டிக்ஸ் பிஹெச்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிஹெச்டி, எக்கனாமிக்ஸ் பிஹெச்டி, பிகாம், BSc Mathematics, BSc Statistics, eligible for Grade B officers. வெறும் பிகாம், வெறும் BSc Mathematics. ஆனா UPSC படிக்கிற மாதிரி படிக்கும். சிலபஸ் வேணா சொல்லுங்க, நான் அனுப்புறேன். Grade B officers in Reserve Bank of India. உங்க பரம்பரையிலே யாரும் இது வரைக்கும் நான் RBI போகல. எனக்கு தெரிஞ்ச எங்க ஸ்டாஃபோட பொண்ணு ஒருத்தி போனா மெட்ராஸ்ல. ஃபுல் ஃபர்னிஷ்டு ஹவுஸ் in Chennai RBI at the age of 21. You believe me, I have a live example. At the age of 21, வெறும் டிகிரி. அவ்வளோ இருக்கு நம்ம போறது. செபி போலாம்ல,
அதுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஹெல்ப் யூ. நமக்கு தெரியறதா. ஆனா நான் சொல்ற மாதிரி பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துட்டு 60% 70% எல்லாம் வச்சுட்டு இருக்கக்கூடாது. சிஜிபிஏ 95 9.5 கொண்டு வந்துடணும். அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே நீங்க யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிடணும். சிலபஸ் எடுத்துடணும். யாரு ஆர்பிஐ கிரேட் பியோட சிலபஸ் எடுத்து வச்சிடணும், படிக்க ஆரம்பிச்சிடணும். தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட பிரில்லியன்ஸ் வேற எந்த ஸ்டேட்லயும் இல்லைங்கிறத சத்தியம் பண்ணி உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த ஸ்டேஜில் சொல்றேன். அவேர்னஸ் இல்லை, ஹார்ட் ஒர்க் இல்லை, இந்த ரெண்டும் மற்றவங்கிட்ட இருக்கு போறாங்க. ஒரே எக்ஸாம்பிள், சிஎம்ஐயோட வெப்சைட் எடுத்து இந்த இயர் யாரு ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் அங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அப்போ நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, இங்க நாங்க டீச்சரா நாங்க என்ன வருத்தப்படுறோம் அப்படின்னு. நாசா சார் சொல்றது, நடேசன் சார் சொன்னது வேர்ல்டு லெவல்ல, அவர் நாசா சயின்டிஸ்ட் சொன்னார், +2 வரைக்கும் வேர்ல்டு லெவல்ல சிலபஸ் நம்ம தான் சுப்பீரியர். நம்ம பெருமைப்படணும். நிஜமாலுமே சிலபஸ் ஹெவினெல்லாம் புலம்பாதீங்க, உண்மை அது இருக்கு, வேணும். ஷைன் ஆக முடியுதுன்னா அதுதான் காரணம். கூகுளில் போயிட்டு அப்புறம் நம்ம தான் எல்லா சிஇஓவும் நம்ம தான் அப்படின்னா அதுக்கு காரணம் இதுதான், சிலபஸ் தான் முடியும். ஆனால் ஹையர் எஜுகேஷன் வரும்போது நம்ம வந்து ரொம்ப கீழே போவோம், 7th 8th பிளேஸ்ல இருக்கும். யூஎஸ் தான் டாப்ல இருக்காங்க. அது ஒரே விஷயம், அதுக்கு அவேர்னஸ் தான். ஏன் +2 வரைக்கும் நம்ம போடுற ஹார்ட் ஒர்க்கை அங்கே போய் போடுறது இல்லை? காலேஜில் வந்து சினிமாவில் இருக்கிற மாதிரி புக்கை வீசிட்டு அப்படியே ஆட முடியாது. பாட்டெல்லாம் காலேஜில் பாடாம பண்ணணும்னா அருமையாக பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் சேலஞ்சஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பேசலாம் பேசிட்டே இருக்கலாம். அப்பப்போ அது வந்துட்டே இருக்கு. அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு எப்போ கரியர் செலக்ட் பண்றதுல ஒரு பயம் இல்லை, எங்கேயாவது ஒரு இடத்துல விட்டுட்டீங்க, மேம் இதுக்கப்புறம் நான் என்ன பண்றது அப்படின்னா, ஜஸ்ட் மேக் மீ a call or send me a chat. My number is with sir. அது நீங்க பண்ணுங்க, அல்லது send me a mail, நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா எங்கேயுமே வந்து உங்க கூட ஒரு டீம் ஆஃப் சயின்டிஸ்ட் இருக்காங்கங்கிறது இன்னைக்குல இருந்து ஃபீல் பண்ணிக்கோங்க. இது மனசுல இருந்து பேசுறேன். நான் சொல்லிட்டேன், எந்த அம்மாவும் தப்பா சொல்லி கொடுக்க மாட்டாங்க குழந்தைங்களுக்கு. நான் தான் சொல்றேன், நாங்க கூட வரோம். ஒரு டீம் ஆஃப் சயின்டிஸ்ட கூட வச்சுட்டு உங்களுக்கு எதுக்கு பயம்? டவுட் கேட்கணுமா, பிசிக்ஸ் கேட்கணுமா கேளுங்க, கெமிஸ்ட்ரி கேட்கணுமா, ராம்ராஜ் சார் வருவார். ஓஷன் ராம்ராஜ் சார் வந்து போயிட்டாருங்களா? வருவார். ஓஷன் பேசுங்க, என்ன லெவல் பண்ணாலும் இறங்குவார் சார் எல்லாம். மேத்தமெட்டிக்ஸ் வேணுமா, அந்த பெரிய 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 மேத்தமெட்டிஷியன்ஸ் எல்லாம் உங்க கூட இருப்போம். நாங்க என்ன வேணும்னு சொல்லுங்க, நம்ம எல்லாம் கிஃப்டட் சார் இருக்குது. ஸோ இந்த மாதிரி these are all the courses you can do for your UG. நான் அனுப்பி விடுறேன். இது இங்கே தான் இருக்கும், லேப்டாப்ல இருக்கு. அது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து பண்ணிக்கோங்க, இல்லாட்டி குரூப் இருந்ததுன்னா குரூப்ல ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இதெல்லாம் நீங்க, நான் சொன்னேன்ல, 1/2 hour நீங்க டைம் உங்க கரியருக்கு செட் பண்ணணும்னு. தங்கம் இப்போ பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன் நான், கரெக்டா? என்ன பாயிண்ட்? 1/2 hour. 3வது ட்ரை சொன்னேன்ல, 3வது ட்ரை எதுக்கு சொல்லியிருக்கேன்? 1/2 hour எவ்ரிடே நீங்க கரியர் என்ன பண்ண போறீங்கிறது இன்னைக்குல இருந்து பண்ணணும். அந்த 1/2 hour இங்கிருந்து போனோடனே நீங்க செய்ய வேண்டிய வேலை, இந்த இடத்தை எல்லாம் சர்ச் பண்ணுங்க. கூகுள் சர்ச் பண்ணிக்கோங்க, வெப்சைட்ஸ் பாருங்க. ஒரு வெப்சைட் பார்க்கணும்னா என்னென்ன கோர்சஸ் ஆர்டர் பண்றாங்க, என்ன எலிஜிபிலிட்டி, அதுக்கு என்ன என்ட்ரன்ஸ் எழுதணும், எந்த மாசம் கால்ஃபர் வரும். இப்போ வந்து 2024 எல்லாமே கிளியரா இருக்கும் வெப்சைட்ல. அட்மிஷன், கட் ஆஃப், என்ட்ரன்ஸ் எவ்வளோ, என்னென்ன கோட்டா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ் போறீங்க அப்படின்னா அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டின்னு ஒரு சர்டிஃபிகேட். இது என்னுடைய அடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டின்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். ஓபிசி ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இங்க நம்ம கிட்ட எப்படி கம்யூனிட்டி இருக்கும் அப்படின்னா, ஓசி இருக்கும், ஓப்பன் காம்படிஷன் இருக்கும், பிசி இருக்கும், எம்பிசி இருக்கும், எஸ்சி எஸ்டி இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எப்படி இருக்குன்னா ஓசியும் எஸ்சி எஸ்டியும் அதே தான். இந்த பிசி அண்ட் எம்பிசி ரெண்டையும் சேர்ந்து அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டின்னு நம்ம தமிழ்நாட்டில் எல்லா தாலுக் ஆஃபீஸ்லையும் கிடைக்கும். பிஓஓ கிட்ட இருந்து வாங்கணும். அதெல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டிங்கிறது ஐஐடி ஜேஇக்கு நீங்க அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? கேட்டீங்களா? ஐஐடி ஜேஇ போறவங்க எல்லாருமே ஓபிசி தான் அப்ளை பண்ணுவீங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே அது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி சியூஇடி நெஸ்ட் நிறைய பேர் பண்றது இல்லை. இதுக்கு பயாலஜி குரூப்ல இருக்கிற எல்லாருமே நெஸ்ட் பண்ணலாம். நெஸ்ட் உங்களுக்கு கோச்சிங் சென்டர் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ற அத்தனை பேரும் நெஸ்ட் எழுதுங்க. நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ற அத்தனை பேரும் சியூஇடி எழுதுங்க. இதுல எங்க பொண்ணு பாத்தீங்கன்னா நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க, சியூஇடி எழுதுனாங்க. 67th ரேங்க் வந்தாங்க இந்தியா லெவல்ல. அது என்னன்னா எம்எஸ்சி இன்டகிரேட்டட் பிசிக்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹிமாச்சல் பிரதேஷ்ல வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்கும். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருக்கும். நம்மளோட வந்து திருவாரூர் வருது, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு. அங்க எம்எஸ்சி இன்டகிரேட்டட் பிசிக்ஸ் முடிச்சிட்டீங்கன்னா எம்டெக் நீங்க எங்க போய்க்கலாம்னா ஐஏஎஸ்டி போய்க்கலாம்.
அந்த மாதிரி. ஸோ சியூஇடிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் அதர் ஸ்டேட்டெல்லாம் அனுப்ப மாட்டாங்கன்னா நம்ம சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவாரூர் போய்க்கலாம். திருவாரூரில் நல்லா இருக்கும். இங்கே எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் போகலாம், எம்எஸ்சி மேத்ஸ், எல்லா இன்டெகிரேட்டட் கோர்சஸுமே உங்களுக்கு இங்கே இருக்கும். அது போக ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸில் நம்ம ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் ஒரு 6 யூனிவர்சிட்டி இருக்கும், அதில் நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்கும். அது போக ஐஏஎஸ்டி, இப்போ நான் சொன்னது செக்ரிங்கிறது கெமிஸ்ட்ரிக்கு காரைக்குடியில் இருக்குது, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆல்மோஸ்ட். தென் என்சிபிஎஸ்ங்கிறது நேஷனல் சென்டர் ஃபார் பயாலஜிக்கல் சயின்சஸ், இது புனேல இருக்கும். ரொம்ப சூப்பர். இதனுடைய ஹோம் பேஜ் மட்டும் நீங்கள் போய் பாருங்கள். எதுவுமே வேண்டாம் மேம், சயின்ஸே வேண்டாம், நான் ஆர்ட்ஸ் படிக்கணும் அப்படின்னா டிஸ்ன்னு ஒன்று இருக்கும், டாடா இன்ஸ்டிடியூட் ஃபார் சோஷியல் சயின்சஸ் மும்பையில் ஒன்று இருக்குது. பிஏ லிட்ரேச்சர் அட்டன் பண்ணுங்க, சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட். இது போய் டிஸ்ன்னு ஒரு வெப்சைட் பாருங்க, TISS, டாடா இன்ஸ்டிடியூட்டுங்க, டாடா ரிட்டனுடைய இன்ஸ்டிடியூட் தான் அது. அப்பா அதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ தெர் ஆர் ஃபியூ வெப்சைட்ஸ், அது நான் உங்களுக்கு நான் அனுப்பி விட்றேன். இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க, இதுதான் நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம்ல. இன்ஃபர்மேஷன் சோர்சஸில் அந்த ½ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது ஸ்டார்ட் ரீடிங் புக்ஸ். இதில் உங்களோட +1 +2 மேத்மெட்டிக்ஸை இப்போ நான் சொல்கிற புக் நோட் பண்ணிக்கோங்க. டிரான்சென்டல்ஸ் இன் கால்குலஸ், ஜேம்ஸ் ஸ்டீவர்ட் புக், ஜேம்ஸ் ஸ்டீவர்ட். சாஃப்ட் காப்பி வேணும்னா சார் எனக்கு ஒரு ரிமைண்டர் சாட் மட்டும் அனுப்பிவிடுங்க, சாஃப்ட் காப்பி நான் ஷேர் பண்ணுறேன், PDF உங்களுக்கு பண்ணி விட்டுருங்க. அது என்னன்னா பிடிஎஃப்ல ஃபுல்லாக கிராஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற y=e⁴ கிராஃப் வேணுமா அதில் பார்த்துக்கலாம். அது வந்து ஸ்டோரி புக் மாதிரி படிக்கணும். நீங்கள் ஸ்டோரி புக் தமிழ் நாவல் எல்லாம் படிப்பீங்க இல்லையா, வேல்பாரி படிச்சிருக்கீங்களா? ஓ கிவ் ஹர் வெரி பிக் கிளாப். வேல்பாரிங்கிற புக் மட்டும் நீங்கள் படிச்சிட்டீங்கன்னா யூ ஆர் சயின்டிஸ்ட். வேல்பாரிங்கிற புக்ஸு வெங்கடேஷன் ஆத்தர் தெரியும், MP நமக்கு எல்லாரும் தெரியும் இல்லையா, வெங்கடேஷன் ஆத்தர் சாகித்ய அகாடமி வாங்கினார் காவல் கோட்டம்ங்கிற புக்கு, தமிழ் ஹிஸ்ட்ரி. பாரியோட ஸ்டோரி உடம்பு சிலுக்கிற புக், அது 2 வால்யூம் இருக்கும். இங்கிருந்து போனோம்னே நீங்கள் எதுவுமே படிக்க வேண்டாம், நீட்டு வேண்டாம், ஜெயில் வேண்டாம், எல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு வேல்பாரி புக் வாங்கி எடுத்து படிச்சிங்கன்னா நீங்கள் பிளான்ட் சயின்டிஸ்ட் ஆகிடலாம், அனிமல் சயின்டிஸ்ட் ஆகிடலாம். தமிழ் இருக்குவாங்க, புதுசு புதுசாக பேர் வைப்பாங்க. ஊரில் வயசானவங்களுக்குலாம் நம்ம அந்த கிழவின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பதிலாக அவங்க பழையச்சின்னு சொல்லுவாங்க. அப்படியே நல்லா இருக்கும், அது புக் படிங்க. அந்த மாதிரி ரீட் புக்ஸ் தான் அந்த ½ நான் சொன்னது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். www நான் கடைசியாக கொண்டு வந்திருக்கேன். ஐ டோன்ட் ரிலை மோர் ஆன் www. ஸோ ஜேர்னல் மேகசின்ஸ் புக்ஸ் படிக்கணும். அப்போ இந்த புக் ரீடிங் உங்களுக்கு எது பிடிக்குதோ படிங்க. மேபி ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ் ஆகலாம், எது பிடிக்குமோ அது ½ நீங்கள் டெய்லி படிச்சே ஆகணும். சாஃப்ட் காப்பி இல்லை, புக் நான் சொல்லிடுறேன், புக் படிக்கணும், புக் ஹார்ட் காப்பி படிக்கணுங்கிறது. ஸோ இப்போ உடனே தேவைப்படுறது என்ன கோர்ஸாக இருந்தாலும் சரி, யூ நீட் அ பேஸ் டேட்டா பேஸ் மாதிரி. நமக்கு என்ன வேணும்? நாலேஜ் பேஸ் வேணும். கேட்டுடனே டக்குன்னு வரணும் ஆன்சர், யோசிக்கணும். நாலேஜ் பேஸ் லேயர் பை லேயர், ஃபிசிக்ஸ்க்கு ஒரு லேயர், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு லேயர், மேத்ஸ்க்கு ஒரு லேயர், கேட்டால் பேசணும். டிஸ்கிரைப் ஃப்ரிட்ஜ் இன் யுவர் ஹோம் அப்படின்னா உங்கள் வீட்டில் என்ன ஃப்ரிட்ஜ் இருக்கோ அதை பற்றி ஒரு 2 நிமிஷம் ஒரு 10 சென்டென்ஸ் பேச தெரியும். எதை கொடுத்தாலும் டிஸ்கிரைப் பண்ண தெரியும். ஸ்பீக், ரீட் அண்ட் ஸ்பீக். அப்புறமா பற்றி பேசிக்கலாம். புக் ரீடிங். ஸோ UPSC எல்லாம் போறீங்கன்னா 6th சயின்ஸ்லேருந்து வேணும். RBI போறீங்கன்னா 6th புக்லேருந்து வேணும். 6th புக் இப்போ கொடுத்தா உங்களுக்கு படிச்சுக்க முடியுமா முடியாதா? ஸ்பெண்ட் ½ on 6th book. Have a plan. You collect all your 6th standard books. NCERT books மட்டும் வச்சுக்கோங்க. எல்லாருமே ஆல்மோஸ்ட் CBSE மெட்ரிக்ல தான் வந்திருப்பீங்க. இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல். நீங்கள் என்ன புக் உங்கள் 6th படிச்சீங்களோ அந்த புக் யூ கலெக்ட். டேக் அ மந்த் டைம். இங்கிருந்து போறீங்க ஜனவரி 15 வரைக்கும் புக் கலெக்ஷனுக்கு. பொங்கல் ஹாலிடேஸ் முடிஞ்ச உடனே ரீட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. எவ்ரிடே ½ 6th சயின்ஸ் புக் படிக்கணும். சயின்டிஸ்ட் ஆகணும்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்? இதுதான் பாயிண்ட். ஹலோ, பேசிக் நாலேஜ் கண்டிப்பாக வேணும். கேட்குறது புரியுது இல்லையா? முடியுமா முடியாத சமயம் 6th புக் படிக்கிறதுக்கு யாராவது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா? தேவையில்லை, ரெஃபர் பண்ணிக்கலாம்ல. புக் ரீடிங்கும் டெவலப் ஆயிரும், நமக்கு சயின்ஸ் நாலேஜும் டெவலப் ஆயிரும். ஸோ ஹேவ் அ ஃபோக்கஸ் கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருக்கணும். ரிசர்ச்க்கு கொஞ்சம் மாட்டீங்க, அது நீங்களே எங்களுக்கு சொல்லுவீங்க. ஸோ பியாண்ட் UPSC இதெல்லாம் வந்து ரொம்ப லீஸ்ட் பாதர், நம்ம தான் சயின்டிஸ்டாக போகிறோமே, இருந்தாலும் சரி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக சொன்னது. ஸோ எதை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ½ டீச்சிங் மாதிரியான ஒரு ஹோலி ஜாப் வேறு எதுவுமே இல்லை. டீச்சிங் ரிசர்ச் மாதிரியான ஒரு ஹோலி ஜாப் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ எக்ஸ்ப்ளோர் யுவர் கேரியர்ஸ் பை லுக்கிங் ஆன் த இன்டர்நெட் சம்டைம்ஸ்.
தென் செக்கிங் அவுட் லைப்ரரி புக்ஸ் அண்ட் மேகசின்ஸ். விசிட் யுவர் லைப்ரரி, போய் பார்த்துருங்க கண்டிப்பாக. டாக் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தான் தெரியும் உங்களோட கெப்பாசிட்டி என்ன. சம்டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், சம்டைம்ஸ் ஃபேமிலி, அந்த மாதிரி இருக்கும். மேம் இண்டிபெண்ட்டாக இருன்னு சொன்னீங்க, அப்புறம் நீங்கள் இவங்களையெல்லாம் கேட்க சொல்கிறீங்க. கேட்குறதுங்கிறது வேற, முடிவு பண்ணுறதுங்கிறது வேற. ஸோ ஆஸ்க் யுவர் டீச்சர்ஸ். டீச்சர்ஸ் எல்லாம் செகண்ட் மதர்ஸ் தான் கண்டிப்பாக. அதனால் அவங்களையும் கேட்டுட்டு உங்களோட கெப்பாசிட்டி என்னங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ பியாண்ட் எவ்ரி திங் ப்ளீஸ் பி ஹாப்பி ஆல்வேஸ். அப்படியே ஜாலியாக இருந்துட்டு பண்ணுங்க. சும்மா எல்லாம் ஹெவி பண்ணிக்கிட்டு நானே டாப்பில் வரணும், டாப்பே யாரும் வேண்டாம். டாப்பே வேண்டாம். உங்கள் ஸ்கோர் மட்டும் கம்பேர் பண்ணிகிட்டே வாங்க. இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்களா, சயின்டிஸ்ட் ஆகிறீங்களா. அது ஏதோ ஒரு படம் இருக்குல்ல, டாப்பில் இருக்கிறவங்க ஒன்றும் இல்லாமல் இருப்பான், இவன் சயின்டிஸ்ட் ஆகிருவானே. அது என்ன படம்? அது நண்பனா? பாருங்க, படம் எல்லாம் அப்டேட்டடாக இருக்காங்க சார். ஓகே ஃபைன். ஸோ ஃபிக்ஸ் த கோல், பி ஹாப்பி. Before doing anything, be happy, set your mind happy and fix your goal, plan, see the websites consistently and the success அப்படிங்கிறது சார் சொன்ன மாதிரி எங்கள் பேரண்ட் பேத்தி எல்லாம் உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்க வருவாங்க வரணும் கண்டிப்பாக. கரெக்ட் தானே? ஸோ பிஃபோர் கன்க்ளூடிங், if you start judging people, you cannot find time to love the people. Love your fellow being. If you are not able to love your fellow being whom with us, how can you love the God who cannot see at all? கரெக்டா? இங்கே வந்து நீ சரியில்லை ஒன்றுமே நீ பண்ண மாட்டேன் அப்படின்னு திட்டிட்டு அப்புறம் நான் இங்கிருந்து போகும்போது கோயிலுக்கு போயிட்டு போகிறதெல்லாம் வேஸ்ட்டு. கரெக்டு தானே? எனக்கு இவங்க தான் என் தங்கங்கள், என் உயிர், என் லவ். யாருமே தெரியாது, பட் ஐ லவ் எவ்ரி ஒன். அந்த 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 அண்ட் பீப்புள் ஆர் மேட். நம்ம ரிவர்ஸாக பண்ணிட்டு இருக்கோமா? இல்லை பண்ண மாட்டோம். இங்கே இருக்கிற கேதரிங் வேறு மாதிரியான கேதரிங். அண்ட் சம்மன் ஃபீல்ஸ், இதுதான் சயின்டிஃபிக் கான்செப்ட். சம்மன் ஃபீல்ஸ் that I have never done anything wrong in my life, meaning that they have never tried anything new in their life. Do something new. எதையாவது ப்ரோக்ராம் எல்லாம் லேபுக்கு போறீங்க அப்படின்னா, சில பைத்தான்ல எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்கன்னா, சார் கோலன் போட சொன்னாங்கன்னா நீங்க செமிகோலன் போடுங்க, செமிகோலன் போட சொன்னாங்கன்னா கோலன் போடுங்க. Do mistakes. ஏன்னா இந்த மிஸ்டேக் போய் எக்ஸாம்ல பண்ணும்போது ஆமா கோலன் போட்டா இந்த எரர் வரும், உடனே போய் ஏதாவது ஸ்கூல்ல பிரச்சனை பண்ணிடாதீங்க சாமி. இல்ல just for learning purpose you do mistakes. Not only your mistakes, sometimes from others mistakes also we learn, you know. செய்யறோம்ல அந்த மாதிரி. ஓகே, ட்ரை சம்திங் நியூ. அண்ட் இது நான் சொல்லிட்டேன், உங்களோட ப்ராக்ரஸ் மட்டும் தான் நீங்க பார்த்துக்கணும். டோன்ட் பி எ டாப்பர், அது தேவையில்லை நமக்கு. நமக்கு வேணுங்கிறது சயின்ஸ் தான். பிளானிங் ஒர்க், அது we all do planning work, but second line மட்டும் பார்த்துக்கோ, whether we work it or plan or not. So working out your plan is very important. It is you to think about science of India. அதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்ல வேண்டியது என்னன்னா, வேர்ல்டு லெவலில் ஒரு 100 ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ் வருதுன்னா அது 2-3 மட்டும்தான் இந்தியாவிலிருந்து போகுது. ஒரு இன்ஃபர்மேஷன். இதுக்காக தான் டிஎஸ்டி இவ்வளோ பாடுபடுது. ரெண்டாவது இன்ஃபர்மேஷன், எந்த நோபல் அவார்ட்ஸ் நீங்கள் எடுத்துட்டாலும் சரி, எந்த ஃபீல்டு மெடல்ஸ் எடுத்துட்டாலும் சரி, சயின்ஸுக்கு மட்டும்தான் நோபல், மேத்ஸ்க்கு ஃபீல்டு மெடல். தெரியுமே எல்லாருக்கும், once in 4 years கொடுப்பாங்க. அதில் நோபல் அவார்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், ஸ்பீஸ், என்னவா இருந்தாலும் சரி, அவங்க ஒரு பேசிக் பேப்பர் ரெஃபர் பண்ணியிருப்பாங்களவா, அந்த பேசிக் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் மினிமம் ஒரு பேப்பர் இந்தியன் பேப்பர் இருக்கும். இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஏன்னு கேட்டால், we have ideas, we are innovative. புரியுதா என்ன சொல்றேங்கிறது? ஜஸ்ட் நம்ம இப்போ எங்களுக்கெல்லாம் என்னன்னா 3 பேப்பர் பப்ளிஷ் பண்ணால் ஒரு பிஹெச்டி வாங்கிக்கலாம். பிஹெச்டி வாங்கிட்டா ஒரு 5,000 சேலரி அதிகமாக வரும். we stop doing research, we are comfortable with the salary. புரியுது என்ன சொல்றேங்கிறது? இப்போ நான் பப்ளிஷ் பண்ண ஐடியாவை எடுத்துட்டு அவன் போய் என்ன பண்ணான்னா ப்ராடக்ட் பண்ணிடுவான். ஐடியா இஸ் மைண்ட், ப்ராடக்ட் இஸ் theirs. ஸோ we should take our research up to end level. நம்மளோட ரிசர்ச் என் லெவல் வரைக்கும் எடுத்துட்டு போய் ப்ராடக்ட் பண்ணும்பொழுது நோபல் ரைட் ஆகிடுவீங்க. நோபல் ரைட்டுக்கு அதுதான் இப்போ ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ இது நான் கண்டிப்பாக பேசணும். ஸோ சயின்ஸ் ஆஃப் இந்தியா இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ், எஸ்பெஷலி யூ ஆல் டிஎஸ்டி இன்ஸ்பயர் camp students. நீங்க தான் பண்ணணும். And any queries? Thank you for the opportunity. This is my mail.